ஹாய் செலகுட்டீஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்கில் பொன் கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு புதன் நாளில் கொஞ்சம் அந்த பொன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நம்மலாம் பேச போகிறோம். வேல்யூபிள் திங்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது நிறையா நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் அது வேல்யூபிள், இது வேல்யூபிள், கடைசியில் லைஃபே வேல்யூபிள் பா அப்படி இப்படின்னு நிறையா மோட்டிவேஷனல் மெசேஜஸ்லாம் சில பேர் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் நம்மனால முடிஞ்சது என்ன இந்த சொசைட்டிக்கு கொடுக்க முடியும், இல்லை நமக்கு என்ன கொடுத்துக்க முடியும் செல்ஃபா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நமக்கு நாமே ட்ரீட் வச்சுக்கிறது. அது ஃபுட்டு அப்படிங்கிறது கிடையாது, நாலேஜபிளாக எவ்வளோ நம்ம வந்து ட்ரீட் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் நம்மளால முடிஞ்சது அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம எல்லாருமே செல்ஃப் ட்ரீட்டுங்கிறது முதல்ல நமக்கு கொடுத்துக்க போகிறோம் அடுத்த ஒரு 3 மாதம். ஸோ நமக்கு ட்ரீட் வாங்கிட்டு நம்ம நல்லா செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ எப்பயுமே மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கணும் அப்படிம்பாங்க. ஸோ நாம் சந்தோஷமாக இருப்போம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஒரு நிகழ்வே ஆரம்பிக்குது, இந்த ஒரு விஷனே ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இது வந்து இன்னைக்கு விதைக்கிற ஒரு விதை, நாளைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இது விருட்சமாக மாற்ற போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த ஈவெண்ட் வந்திருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய வணக்கம் அண்ட் நன்றி. நீங்கள் இந்த ஒரு எங்கள் மேலே வச்சிருக்க ஒரு ட்ரஸ்ட்டுக்கு அண்டு இப்படி ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கு நான் உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு முயற்சி எடுத்தீங்க இல்லையா, அதுதான் இப்போ நம்ம வெற்றியினுடைய முதல் படியாக நான் கருதுறேன். ஸோ இன் தட் வே, ஸோ லெட்ஸ் வெல்கம் சிபிதரன் அண்ட் ஆல் அதர்ஸ் இன் த குரூப். ப்ரோ வெல்கம். Thank you bro, thank you for agreeing to host this event. எனக்கு வந்து I know Prabhu for so long, so ரொம்ப நாளாவே we were trying to do this. ஏதோ ஒரு விதமாக வந்து என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஜுகேஷனை சேர்த்து வந்து இது ஒரு edutainment கண்டென்ட்டாக வந்து கொண்டு வரணும் அப்படின்றது வந்து வாஸ் அவர் விஷன், காமன் விஷனாக இருந்துச்சு. ஸோ now we are trying to do this combo with IoT. ஸோ IoT வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு கோர்ஸ் கண்டென்ட்டாக, கிளாஸாக, ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்ரை கண்டென்ட்டாக இல்லாமல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு கோர்ஸாக இருக்க போகுது. ஸோ அதை ஒரு என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டாக கொண்டு வர்றதுக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து we have to put our hands together and we can bring in lot of colorful things out. Before starting everything brother, இப்போ இந்த குரூப்ல நிறைய பேர் உள்ள வந்திருக்காங்க. ஸோ they know about SNA அண்ட் SNA. நேற்று நம்ம பேசிட்டு இருக்கும்போது எங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் எவர் ஒரு டிஜிட்டல் அகாடமியாக கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது, இது வந்து ஒரு மாடலாக செட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நுணுக்கங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ குரூப்பில் ஒவ்வொருத்தரும் மெசேஜ் பண்ணும்போது இப்போ வந்துருமா அப்போ வந்துருமா அப்படின்னு யோசிக்கும் பொழுதெல்லாம், இதுக்கு பின்னாடி அவ்வளோ கஷ்டப்படுறையா, கண்டிப்பாக புரியுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தோ வந்துடுறோம் அப்படின்ற ஒரு அந்த பின்னாடி இருக்க அந்த போராட்டம், அந்த ஓட்டம் வந்து கை விடாதுங்க என்னைக்குமே. ஸோ இன் தட் வே டு மை செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்குமே வி அஷ்யூர் யூ தட் இந்த ஒரு புது விஷயத்துல நீங்க எல்லாம் உள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து வி ஆர் ஆல் ட்ரெண்ட் செட்டர்ஸ் அப்படின்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இன் தட் வே IoT பிரதர், இந்த IoT பத்தி அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா வில் கோ இன் தட் வே. கண்டிப்பா. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். IoTனா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது ஜஸ்ட் எனி கிட்டு கேட்டாலும் தெரியும். ஆனால் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்னால் என்ன? ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான எல்லாத்தையும் நோன்ற ஒரு கொஷினாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் எனிபடி வில் பி ஒரு நல்ல ஒரு க்யூட்டான வீடியோ, ஒரு 5 minute வீடியோ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் இன் இன்டர்நெட். இதுதான் IoT அப்படின்னு சொல்கிறதுக்கு. பட் உண்மையிலே IoTனா என்ன? IoTயோட முக்கியத்துவம் என்ன? அது வந்து நம்மளோட இன்னைக்கு வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் வந்து அது புகுந்து இருக்கு, அதனால நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விளைவுகள், இது எல்லாத்தையும் தான் வந்து இன்னைக்கு ஓரியன்டேஷனில் பேசிக்காக பார்க்க போகிறோம். ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் டெக்னிக்கலான ஒரு ஆஸ்பெக்ட்லையும் எந்தெந்த ஏரியாஸ்லாம் வந்து நம்மளால் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றத வந்து இஸ் இட் அ செப்பரேட் டிசிப்ளின் லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி இது வந்து ஒரு செப்பரேட் டிசிப்ளினா அப்படின்னு கேட்டால் பேசிக்காக வந்து கிடையாது. நோபடி ஹாஸ் ரெகக்னைஸ்டு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆஸ் அ செப்பரேட் டிசிப்ளின். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸுக்குன்னு யாருமே இன்ஜினியரிங் காலேஜில் வந்து கோர்ஸ் எடுக்கல. ஸோ அதெல்லாம் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்குது. ஸோ என்னோட ஐடியாவில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கெல்லாம் புதுசு. ஜியோ வர வரைக்கும் நமக்கு இன்டர்நெட் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து இன்டர்நெட்டில் போய் நம்மளால் இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்ட்டு வந்து இந்த ஒரு ஜென்ரேஷனே வந்து தே ஹாவ் என்ன சொல்கிறது, இது ஒரு ப்ரீஷியஸான கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். தே ஹாவ் ரிசீவ் திஸ் ப்ரீஷியஸ் கிஃப்ட்.
ஸோ இந்த இன்டர்நெட்டை வச்சு என்னென்னலாம் பாசிபிள் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணுறதுக்குள்ளேயே எத்தனையோ இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கான பிரச்சனைகளும் உள்ளே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும். சின்ஸ் வி ஆர் டீச்சிங் சைபர் செக்யூரிட்டி, வி ஆர் டீச்சிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், வி ஆர் டீச்சிங் ப்ரோக்ராமிங் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து டீச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை ரிசீவ் பண்ணுற அந்த எண்டில் அந்த விஷயத்தை ப்ரொடக்டிவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான மோட்டிவேஷன் இருக்கணும். ஸோ அந்த மோட்டிவேஷன் உங்களில் இருக்கிற ஒருத்தருக்குள்ளே இருக்கிறதாவும் நான் நம்புகிறேன். அதனால தான் நீங்கள் எல்லாருமே பீப்புள் ஆர் பேசிக்கலி ஹியர். ஸோ இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கோர்ஸில் நம்ம பார்க்க போகிற பல விஷயங்கள் நம்மளால் ஈஸியாக செய்யக்கூடிய, நம்மளால் ஈஸியாக இந்த சொசைட்டியில் இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, அப்படி நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயத்தை உங்களை சுற்றி இருக்கிற சொசைட்டியில், உங்களை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனோட ரிசல்ட்ஸை எடுத்து எங்களுக்கு திரும்ப கொடுத்தீங்க அப்படின்னா, எனிவே நாங்கள் சொல்லித்தர விஷயத்தை யூ கேன் இம்ப்ளிமெண்ட் பேசிக்கலி உங்களோட வீட்லையோ, பக்கத்து வீட்லையோ, உங்களோட தெருமுக்குலையோ ஆர் சம்வேர் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் இதை வச்சு பண்ணலாம். பிகாஸ் நாங்கள் அனுப்புகிற கிட்டில் வந்து லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் டூ அ லாட் ஆஃப் திங்ஸ், ரைட்? ஸோ இது மாதிரி ஐ வாண்ட் டு expand the possibilities and do real life testing on all these things. So let's get into the point. Internet அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் புதுசு. But we think that internet is only a tool which we can use it on mobile phone or laptop. கரெக்டா? இன்டர்நெட் அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தாட் இருக்குது. அதை தாண்டி இன்டர்நெட்டை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. ஸோ இன்டர்நெட்டில் நம்ம என்ன செய்வோம், பேசிக்காக வந்து யூடியூபுக்கு போவோம், சம் வீடியோஸ் பார்ப்போம், நம்ம வந்து வில் பி வாட்சிங் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆர் வில் பி போஸ்டிங் ஆல் தீஸ் நான்சென்ஸ் டிக்டாக்ஸ். ஸோ இதுதான் இன்டர்நெட் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு லிமிட்டட் தாட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஏன் அப்படின்னா, இதை தாண்டி எதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு நம்ம இமேஜின் பண்ணுறதுக்கான டைமோ ஸ்பேஸோ கிடைக்கிறதுக்கு முன்னாடியே டெக்னாலஜி கிட்டுக்கிட்டுன்னு வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு த அமௌண்ட் ஆஃப் க்ரோத் தட் இஸ் இன் திஸ் பர்டிகுலர் ஃபீல்டு என்னன்னா, அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி 80 பில்லியனாக இருந்த மார்க்கெட் இன்னைக்கு வந்து 350 பில்லியனாக மாறி இருக்கு. அதாவது மார்க்கெட் அப்படின்னு நான் சொல்றது டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கம்பெனிஸ், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி தட் இஸ் கேஷ் தட் இஸ் பீயிங் புட் இன் டு திஸ் ஃபீல்ட் ஃபார் இந்த ஃபீல்டோட டெவலப்மெண்ட். ஸோ when we are talking about this internet அப்படின்றது வந்து ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது அப்படின்னா, அப்போ இன்டர்நெட்டை யாராரெல்லாம் ஆக்சஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ திஸ் லிஸ்ட் இஸ் ஸோ பிக். இப்போ நம்ம வந்து பார்க்குற பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லேயே வந்து டிவி, ஃப்ரிட்ஜு ஆர் ஈவன் ஏசிஸ், வாஷிங் மிஷின், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்டர்நெட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து தே ஆர் ஆல் டேக்கிங் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இஸ். ஸோ இது வந்து இஸ் அ வெரி குட் திங். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு ஏசி ஆன் பண்ணிட்டேன், நான் வெளியே கிளம்பிட்டேன். வென் ஐ ரிமெம்பர் நான் ஏசி ஆன் பண்ணிட்டு போயிட்டேன்னு நினச்சேன்னா பட்டன் என்னோட ஆப் எடுத்து ஐ கேன் டர்ன் ஆஃப் த ஏசி. ஸோ இது வந்து ஒரு 10-20 இயர்ஸுக்கு முன்னாடி இதை பற்றி யோசிச்சோன்னா, இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் இன்னைக்கு இந்த டெக்னாலஜி ஹேஸ் ப்ரூவன் டிஃப்ரெண்ட். எதை வேணாலும் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நெட்வொர்க் அப்படின்றது வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. ஸோ நம்ம எல்லாருமே காலேஜில் வந்து பார்த்துருப்போம், காலேஜஸில், ஸ்கூல்ஸில் ஒரு லெபார்ட்டரிக்கு வந்து நெட்வொர்க் எப்படி கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல சாக்கெட் அடித்து அங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்து ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து அதை ஒரு காமனான சர்வரில் கொடுத்து. ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி ஒரு காம்ப்ளிகேட்டடான நெட்வொர்க், கரெக்டாக? ஸோ ஒரு இன்ட்ராநெட்டை மெயின்டைன் பண்ணி அந்த இன்ட்ராநெட் வழியாக இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுறது இந்த பிக் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் டூயிங். பட் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்குள்ள ஒரு டிவைஸ் இருந்தால் தான் அந்த டிவைஸால் பக்கத்தில் இருந்தால் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஒரு லிமிட்டேஷனாக இருந்துச்சு. இந்த மாதிரி இல்லாமல் ஸ்மால் டிவைசஸ், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, there are electronics which can connect to internet and then there are electronics which cannot connect to internet. So அப்படி if we look at it, there are toys that has internet connection, there are
டிவைசஸ் லைக் அமேசான் எக்கோ, அதுக்கப்புறம் வந்து இந்த சிரி. ஸோ இந்த மாதிரியான டிவைசஸ்க்கும் தே ஆல் ஹாவ் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ வாட் டிஃபைன்ஸ் இந்த ஒரு டிவைஸுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கலாமா கூடாதான்றது எது டிஃபைன் பண்ணுது அப்படின்னா வி கால் இட் அண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்னு இருந்தாவே இன்டர்ஃபேஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்கிறது நாட் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற கம்ப்யூட்டர் மட்டும் இல்லை, எனிதிங் தட் ரன்ஸ் ஆன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இன்க்ளூடிங் அ கால்குலேட்டர். நைஸ் ப்ரோ, நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஆக்சுவலாக ரியல் டைமில் நமக்கு என்ன வேணும், ஏன்னா நம்ம வீட்டில் பெரும்பாலும் நமக்கு திட்டுழுகிறதே நீ என்ன இன்ஜினியரிங் படிச்ச ஒரு ரிமோட்டு கூட ரிப்பேர் பண்ண தெரியலையே அப்படின்ட்டுருவாங்க ஒரே வார்த்தையில். ஸோ இந்த வே நம்ம டே டு டே லைஃப்ல ஒர்க் ஆகிற விஷயத்த எப்படி நம்ம படிச்சதுக்கும் அதையும் உள்ள கனெக்ட் பண்றோம், இதனால எண்ட் யூசருக்கு என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு நீடு நமக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு புது இன்வென்ஷன் வருது அப்படின்னு இன் தட் வே இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து திஸ் இஸ் த ஃபியூச்சர் எரா. ஆல்ரெடி இந்த மார்க்கெட் அதில் தான் இருக்கு, இண்டஸ்ட்ரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல இப்போ நாம வந்து இதுல உள்ள இறங்கி ஓட போறோம். அது ஓடுறதுக்கு நமக்கு கையை பிடிச்சி இனிஷியல் டைம்ல இப்படிதானா ஓடணும்னு கூட்டிட்டு போறதுக்கு நமக்கு சில பேர் தேவை. அந்த வகையில நீங்க இருக்கீங்க. அதை தாண்டி இன்னும் 2 பேர் நம்ம டியூட்டர்ஸ் இருக்காங்க. இந்த கோர்ஸ் ஃபுல்லா உங்களுக்கு ஐஓடினா என்ன, அது எப்படி பண்ணணும், கையை பிடிச்சி நடக்க வச்சு கூட்டிட்டு போறதுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து நீங்க எப்படி வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். They are so polite and humble that down to earth உங்களுக்கு வந்து அப்படி சொல்லி கொடுக்கக்கூடிய 2 நபர்கள். அவங்களுடைய அறிமுகம் வந்து சீக்கிரமா நடக்கும் அவங்க உள்ள வந்த உடனே விஷயம். அண்ட் பிஃபோர் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் திங் ப்ரோ, இப்போ இந்த கோர்ஸ் அப்படிங்கறத சொல்லிட்டோம். இது எத்தனை மாசம் இருக்க போகுது, இதுல என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, ஸ்டேஜஸ் இருக்கு, இதுல நாங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சொன்னீங்கன்னா. எஸ் கண்டிப்பா. ஸோ இந்த கோர்ஸ் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த கோர்ஸ் இட் வில் ஹேப்பன் ஃபார் almost 3 months. So in the almost 3 months we are planning to give you 60 to 90 hours of content. In the 60 to 90 hours அப்படின்றது வந்து it will vary depending on the complexity that as we travel. ஸோ இதை நாங்கள் மோஸ்ட்லி நாங்கள் வந்து எடிட் அவுட் பண்ணி தேவையில்லாத கண்டென்ட்ஸை ரிமூவ் பண்ணி வி வாண்ட் டு கிவ் யூ ஒன்லி கிறிஸ்ப் கண்டென்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை வந்து 30 minutesல வாட்ச் பண்ணுறதா ஆல்மோஸ்ட் ஒரு 20 minutesல பண்ணுற மாதிரி வில் ட்ரை டு எடிட். ஸோ 90 hours ஆஃப் கண்டென்ட் நாங்கள் ஷூட் பண்ண போகிறோம். அது எடிட்டில் வந்து எப்படி ஹவு இட் வில் கோ டவுன் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. பட் இந்த ஃபுல் செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து யூ கேன் வாட்ச் இட் த்ரூ ஆர் அகாடமி வெப்சைட். ஸோ இந்த அகாடமி வெப்சைட் என்ன அப்படின்னா academy.selfmade.ninja இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டா ஸோ ஜஸ்ட் லாகின். உங்கள் ஒருத்தருக்கும் வந்து ஐ ஹோப் யூ ஹாவ் யுவர் GitLab அக்கௌண்ட். இஃப் யூ ஹாவ் எனி அதர் டிஃபிகல்ட்டிஸ் அல்லது நீங்கள் இப்போ தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் காண்டாக்ட் டு அவர் வாலண்டியர்ஸ் ஆர் எங்களோட டீமில் உள்ளே இருக்கிற யார்கிட்ட வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தே வில் ஹெல்ப் யூ. இந்த ஃபீல்டுக்குள்ளே வர துடிக்கிற அத்தனை பேர்த்துக்கும் பிரச்சனையாக இருக்கிறது ஒரு சின்ன விஷயம்தான். அது என்ன அப்படின்னா இட் இஸ் திஸ் ப்ரோக்ராமிங் நாலேஜ். இந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைச்சிடுறதே வந்து கிடையாது. பிகாஸ் ஆஃப் திஸ் இவங்க வந்து என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா இந்த ஃபீல்டே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் பேசிக்லி குவிட்டிங் த ஃபீல்டு. ஸோ இது வந்து நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து வி இனிஷியலி ஸ்டார்டட் ரெக்கார்டிங். அண்ட் உள்ளே வர்ற ஒருத்தருக்கும் ஒரு சில பேசிக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ ப்ரோக்ராமிங்னா எனக்கு என்னன்னே தெரியாது, நான் எப்படி ஐஓடி கற்றுக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த உங்கள் எல்லாத்துக்காகவும் திஸ் கோர்ஸ் வில் ஹெல்ப் யூ பிகம் அ பேசிக் ப்ரோக்ராமர். எனக்கு வந்து ஓகேங்க இதுதான் ப்ரோக்ராமிங்குள்ளே வந்தால் இவ்வளோ தான் இருக்கும், இதுதான் சின்டாக்ஸ், இதுதான் இஃப், இதுதான் எல்ஸ், இதுதான் லூப்பு, இது அப்படின்ற இந்த பேசிக் நாலேஜை உங்களுக்கு இந்த சி ப்ரோக்ராமிங் கொடுத்துரும். ஸோ உங்களை நான் வந்து சி ப்ரோக்ராமிங்கில் எக்ஸ்பர்ட் ஆக சொல்லலை, பட் அட்லீஸ்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐஓடிக்குள்ளே வந்து உங்கள் அத்தனை பேர்த்துக்கும் நம்மளோட லெபோரட்டரியோட ஆக்சஸும் இருக்கும். உங்கள் லெபோரட்டரியோட ஆக்சஸ் உங்கள் எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ இந்த சி ப்ரோக்ராமிங்கை எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா உங்களோட கம்ப்யூட்டரில் நம்மளோட எஸ்என்ஏ லேப்ஸை லாகின் பண்ணிவிட்டு ஸோ லேப்ஸுக்குள்ளே இருந்து நீங்கள் ஈஸியாக யூ கேன் ப்ராக்டிஸ். லேப்ஸுக்குள்ளே எப்படி கனெக்ட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு செப்பரேட்டான வீடியோ உங்களோட குரூப்புக்குள்ளே போஸ்ட் செய்யப்படும் இந்த செஷனுக்கு அப்புறம். ஸோ இந்த லேப்ஸுக்குள்ளே போயிட்டு உங்களோட லேப்ஸை வந்து கான்ஃபிகர் பண்ணிவிட்டு யூ கேன் லாகின் டு யுவர் லெபோரட்டரி and then you can start practicing this
சி. ஓகேவா? இந்த பேசிக்ஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங்கை நீங்கள் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நமக்கு கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ண தெரிஞ்சு சி ப்ரோக்ராமை வச்சு ஒரு ஹலோ வேர்ல்டு நம்மளால் ஈஸியாக அடிக்க முடியும், ஒரு குட்டி லூப் ப்ரோக்ராம் போட்டு ஒரு 1லேருந்து 10 வரலும் நம்மளால் டிஸ்பிளே பண்ண வைக்க முடியும்னா டெஃபினட்டாக ஒரு லைட்டோட கலரை படபடன்னு 10 கலராக மாற்ற முடியும். அக்கார்டிங் டு த மியூசிக் அதை டான்ஸ் ஆடும் வைக்க முடியும். கோ ஃபார் சி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா நம்ம பைத்தானுக்கு போயிடலாம். ஓகேவா சிவா செல்வன்? ஸோ ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பைத்தன் வந்து இன்னும் முடியலை. ஸ்டில் 2 more classes are pending. அது வந்து இன் டைம் தட் வில் ஹேப்பன். ஸோ உங்களோட மொபைல்ஸில் யூ ப்ளீஸ் ட்ரை டு கெட் திஸ் சாஃப்ட்வேர் CPUZ. ஸோ டேக் அ லுக் அட் திஸ். இந்த டேட்டா எல்லாமே இப்போ இவர் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கிற இந்த டேட்டா எல்லாமே இட் வில் பி கீப்பிங் ஆன் சேஞ்சிங். ஸோ உங்கள் ஃபோன் பேசிக்காக என்ன அப்படின்னா அதுவும் ஒரு டைப் ஆஃப் IoT டிவைஸ் தான். பட் இட் இஸ் அ ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ் தட் ஹேஸ் இன்டர்நெட். ஸோ அதனால் நம்மளால் வந்து நிறையா விஷயம் வந்து அதை வச்சு நம்மளால் செய்ய முடியுது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கோர்ஸில் நம்ம வந்து என்ன வாட் வில் பி சீயிங் அப்படின்னா, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சர்ஸை, ஓகே, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்சர்ஸை எப்படி ஹவு வி கேன் ஆல் இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரி வந்து ஹவு வி கேன் கெட் டேட்டா ஃப்ரம் தெம், அந்த டேட்டாவை எப்படி இன்டர்நெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ இது பேசிக்காக என்னென்னா இட் இஸ் அ நெட்வொர்க் ஆஃப் இன்டர்கனெக்டட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேவா? இட் இஸ் நெட்வொர்க் ஆஃப் இன்டர்கனெக்டட் டிவைசஸ். ஸோ இந்த ஃபோனுக்குள்ளேயே இத்தனை சென்சர் இருக்குது. ஆனால் இந்த ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஒன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். எதுக்காக இந்த ஃபோனுக்குள்ளே இத்தனை இருக்குது அப்படின்னா, ஃபார் லாட் ஆஃப் திங்ஸ். நீங்கள் கேம் விளாடுறதுக்காக இருக்கட்டும், அல்லது வந்து ஃபோனை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம், காம்பஸ்க்கு, ஈவன் காம்பஸ் இஸ் அ சென்சர், பீடோமீட்டர் வந்து நம்ம எவ்வளோ தூரம் நடக்கிறோம் அப்படின்றதுக்கான சென்சர், கிராவிட்டி சென்சர்னு. இந்த சென்சர் ஒன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும் ஃபோனுக்குள்ளே. இப்போ இந்த ஃபோனில் இவ்வளவு சென்சர் இருக்கு. இந்த சென்சர் அவர் அனுப்பிச்சிருக்காரு பாருங்க, இந்த சென்சர்ஸ் எல்லாம் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகுது as he tilt his phone. ஸோ இந்த டேட்டா எல்லாமே இது மாற இந்த டேட்டாவை எடுத்து ஒரு வெப்சைட்டுக்கு நீங்கள் அனுப்பி அந்த வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா, யூ ஆர் ஆல்மோஸ்ட் எப்படி சொல்கிறது, முக்காவாசி கிணறு IoTயில் நீங்கள் தாண்டின மாதிரி. இதுக்கு மேலே உங்களுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே இந்த சென்சர்ஸையும் எலக்ட்ரானிக்ஸையும் எப்படி வந்து மேட்ச் பண்ணி அதை வந்து ஒரு டிவைஸ் ஆக்க வேண்டியது அப்படின்னு தான். தட்ஸ் இட், ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஒரு ஆப் வழியாக டேட்டாவை எடுத்து வெப்சைட்டுக்கு அனுப்ப முடியும்னா ஒரு IoT டிவைஸும் இஸ் டூயிங் த சேம் திங். ப்ரோக்ராமிங் இஸ் த சேம். நீங்கள் PHPலையும் எழுதலாம், பைத்தன்லையும் எழுதலாம், சிலையும் எழுதலாம். ஓகேவா? ஏன்னா the operating system that runs within this IoT devices 99% is Linux. அப்படி லினக்ஸாக இல்லாமல் பேர் மெட்டல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஆர்டாஸ்ன்னு சொல்லுவோம், ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். ஸோ இது ரெண்டும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் இல்லைங்க. நீங்கள் வந்து லினக்ஸ் இல்லாமல் வேறு OS நீங்களே கஸ்டமாக எழுதணும் அப்படின்னு நினச்சா we can go with it. அது வந்து ரொம்ப ஹார்ட்கோர் எலக்ட்ரானிக்ஸ் கைஸ் பண்ணுவாங்க. நம்மலாம் லேர்னர்ஸ், இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். எஸ், நம்ம எல்லாத்துக்கும் ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் எடுத்து பார்த்து நம்ம பெருசாக விளையாண்டதில்லை, எவ்ரிபடி. எஸ், ஸோ IoT அப்படின்றதே நமக்கெல்லாம் ஒரு புதுமையான விஷயம். ஏன்னா as I already said, IoT ஒரு டிசிப்ளினாக யாருமே வந்து கொண்டு வரல காலேஜில். அதாவது டிசிப்ளின் அப்படின்னு நான் சொல்கிறது, IoTன்றது ஒரு செப்பரேட் ஃபீல்டாக. இப்போ எப்படி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனியாக இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தனியாக இருக்குது, அப்புறம் ட்ரிபிள் தனியாக இருக்குது. இந்த மாதிரி IoT இஸ் நாட் அ ஃபீல்ட். இப்போ ஏன் இதுக்கான தேவை இருக்குன்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸும் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ற ஒரு கோர்வை தான் இந்த IoT. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸையும் எலக்ட்ரானிக்ஸையும் நம்ம எப்படி சேர்த்த முடியும் அப்படின்னா த்ரூ இன்டர்நெட் தான். ஏன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து இன்டர்நெட் மூலியமாக கம்ப்யூட்டர்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சுன்னா கம்ப்யூட்டர்ஸ் கேன் ப்ராசஸ் இட் வெரி வெல். கரெக்டாக? ஸோ இவ்வளோ தான், இதுதாங்க இதனோட கோர் ஐடியாவே. ஸோ என்னென்னலாம் வந்து டைப் ஆஃப் டிவைசஸ், டைப் ஆஃப் சர்வர்ஸ் தட் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருப்போம் நம்மளோட நிறையா இதில் மெசேஜ் புரோக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் சர்வர்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயமும் IoT ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெசேஜ் புரோக்கர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் டேட்டாபேஸ் சர்வர்ஸ். ஓகேவா? இந்த ரெண்டு வார்த்தையை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மெசேஜ் புரோக்கர்ஸோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு கிளஸ்டர் ஆஃப் டிவைசஸ் இன்டர்நெட்டில் இருக்குது அப்படின்னா, ஓகே, ஒரு கிளஸ்டர் ஆஃப் டிவைசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 100 லைட் இருக்கிற ஒரு பார்க்கிங் ஸ்பேஸை அஸ்யூம் பண்ணிக்கோங்க. 100 லைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ்.
கார் எங்க வந்து நிக்கிதோ அந்த இடத்த சுத்தி மட்டும் லைட் ஆன் ஆகணும். அந்த கார் வந்து நின்னதுக்கு அப்புறமா அந்த கார் அந்த இடத்துல நின்றுச்சுன்னு கவுண்டர் அப்டேட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் அதுக்குள்ள வந்து ஒரு 100 பார்க்கிங் லாட் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுப்போம். ஸோ திஸ் கார் இஸ் கம்மிங் இன். அந்த கார் உள்ள வந்த உடனே அந்த காரோட பிரசன்ஸ், அந்த ஏதோ ஒரு சென்சர், அந்த காரோட பிரசன்ஸை கண்டுபிடிச்சிட்டு பட்டு அந்த கார் எங்க போய் நிக்கணுமோ அந்த லைட் ஆன் பண்ணிடுச்சு. அந்த கார் அங்க போய் நின்ன உடனே, எப்படி கார் வந்த உடனே லைட் ஆன் பண்ணிச்சோ அந்த மாதிரி கார் அங்க போய் நின்றுச்சுன்னு தெரியும்ல. அப்ப பார்க்கிங் ஸ்பேஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் பார்க்கிங் ஸ்பேஸ்ல இருந்து -1. இது நம்ம யோசிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு, கரெக்டா? செய்யறதும் ஈஸி தான். ஸோ இதை செய்யறதுக்கான எல்லா டூல்ஸும் இந்த இப்போ நான் சொல்றேன் பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற பார்க்கிங் லாட் எம்டியா இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான டிவைசஸ் ஆர் வித் இன் யோர் கிட். ஸோ நாங்கள் கிட்டில் இன்க்ளூட் பண்ணுற இந்த டிவைசஸ் எல்லாமே வந்து நீங்கள் இந்த விஷயத்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒன் ரூம்லையோ ஒரு ஸ்பேஸ்லையோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இஃப் யூ வாண்ட் மோர், நான் வந்து எங்கள் வீட்டிலேயே நான் ஒரு 10 பார்க்கிங் லாட்டுக்கு இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காம்பனன்ட் வேணுமோ அதை நீங்கள் டேரெக்டாக அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அல்லது இன்கேஸ் நீங்கள் ரொம்ப பிக்கராக யூ வாண்ட் டு டூ சம்திங் அப்படின்னா யூ கேன் லெட் மீ நோ. டேரெக்டான எலக்ட்ரானிக்ஸ் டீலர்ஸ் மூலிமா உங்களுக்கு வந்து நான் ஒரு சீப்பான ப்ரைஸில் ஐல் பி ஏபிள் டு கெட் காம்பனன்ட்ஸ் ஃபார் யூ. ஸோ நம்ம வந்து ஆஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி செட், இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்குள்ளே இருக்கிற டிவைசஸை நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஜென்ரல் டிவைசஸ், இன்னொன்று சென்சரி டிவைசஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஜென்ரல் டிவைசஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அதாவது எந்த டிவைஸ் மூலிமா இந்த டேட்டாவை நம்ம கன்சியூம் பண்ணுறோமோ, என்னோட மொபைல் ஃபோன், என்னோட லேப்டாப், இது மூலியமாக தான் இப்போ என்னோட லைட் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா, அல்லது வந்து இன்கேஸ் நான் ஒரு அலாம் அலெக்ஸாவில் செட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, என் வீட்டு முன்னாடி யாராவது வந்தாங்கன்னா அலெக்ஸா வந்து அலாம் பண்ணுது அப்படின்னா, இந்த டிவைஸ், இந்த டேட்டாவை நான் எது மூலியமாக கன்சியூம் பண்ணுறனோ இது எல்லாமே ஒரு ஜென்ரல் பர்பஸ் டிவைசஸ். ஸோ இந்த டிவைசஸ் எல்லாம் நம்மளோட ஆட்டோமொபைல்ஸில் இருக்கிற ஸ்க்ரீனாக இருக்கலாம், அல்லது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற அமேசான் டிஸ்பிளேஸ்லாம் இப்போ கொடுக்குறாங்களே, வாட் டு வி கால் இட், அமேசான், எனக்கு அது பேரை மறந்துருச்சு. இல்லை தட் இஸ் அ டிவைஸ் அமேசான்ல எக்கோ மாதிரியே இல்லடா, அலெக்ஸா தான் அது. அலெக்ஸாலேயே வந்து மூஞ்சி வச்ச அலெக்ஸா யூஸ்வலாக எக்கோவில் வந்து ஃபேஸ் இருக்காது, இட் இஸ் யூஸ்வலி ஃபேஸ்லெஸ் டிவைஸ் இல்லை, புரியுதா? ஸோ அதுக்கே ஒரு ஃபேஸ் வச்ச மாதிரி ஐ ஜஸ்ட் ஃபர்காட் இட்ஸ் நேம். ஸோ இந்த மாதிரி பல விதமான டிவைசஸ் வர நம்பர் ஆஃப் எப்படி சொல்கிறது, த கேப்பபிலிட்டி ஆர் த பாசிபிலிட்டி ஆஃப் வாட் யூ கேன் டூ வித் தீஸ் அலெக்ஸாஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப க்ரோ ஆயிடுச்சு. ஸோ இந்த அலெக்ஸாக்கு நம்ம என்ன மாதிரியான ஸ்கில் வேணாலும் தரலாம். நம்ம வந்து ஒரு புது டிவைஸை வந்து நம்மளே செஞ்சுட்டு அலெக்ஸா இந்த டிவைஸ் இப்படி இருந்தால் நீ இப்படி பிஹேவ் பண்ணு நமக்கு அலெக்ஸாக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ நவ் திஸ் திங்ஸ் ஆர் கெட்டிங் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நம்ம வந்து சும்மா ஒரு சென்சரை ஆன்லைனில் கட்டின அந்த பார்க்கிங் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தேன்ல, பார்க்கிங்கில் உள்ள வந்துன்னே ஒரு குட்டி லாஜிக் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் ஸ்பேசஸை வந்து கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இந்த ப்ராசஸை நம்ம பண்ணுறதுக்கும் டைரெக்டாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு செய்ய வைக்கும் போது the entire game changes. அதாவது ஒரு டேட்டா 2 டேட்டா அப்படின்றப்ப மேனுவலி we can do லாஜிக் எழுதுறதெல்லாம். பட் when மில்லியன்ஸ் டேட்டா வந்து மில்லியன்ஸில் இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் comes into place. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸும் ஏஐயும் வேற ஃபீல்டு தான், அது ரெண்டையும் நம்ம வந்து இணைக்கல. பட் எப்படி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் எலக்ட்ரானிக்ஸும் சேர்ந்து இந்த ஐஓடின்னு ஒன்று கொண்டு வந்துச்சோ, அந்த மாதிரி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸும் ஏஐயும் சேர்ந்து ஒரு புது ஃபீல்டாக வரும், ஏஐஓடி அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் வெரி லிட்டில் டைம். ஏன் அப்படின்னா ஏஐக்கு தேவை என்னன்னா பேசிக்காக டேட்டா. ஏஐ எப்படி லேர்ன் பண்ணிக்கும், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி லேர்ன் பண்ணிக்கணும், த்ரூ டேட்டா. அது ஏதோ ஒரு விதமாக டேட்டா கிடைக்கணும், அந்த டேட்டாவை அது திரும்ப பார்த்து படித்து இது கரெக்ட் இது தப்புன்னு அசஸ் பண்ணி வித் லாட் ஆஃப் லேர்னிங் அந்த ஏஐ வந்து பேசிக்காக வந்து லேர்ன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஏஐக்கு ஒரு கண்டென்ட்டை கொடுத்தா இது ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி அது கேட்டகரைஸ் பண்ணுவோம், அல்லது வந்து நமக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ an AI can do lot of things, கரெக்டா? ஸோ இந்த ஏஐ லேர்ன் பண்ணுறதுக்கு டேட்டா டைரக்டாக சென்சர்ஸ்ல இருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வில் பிகம் ஆர்டிஃபிஷியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இருக்கிற இன்ஃபியூஸ் ஆன ஒரு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு ஹைப்ரிட் ஃபீல்ட் தட் இஸ் கெட்டிங் இன் ட்ரெண்ட் இப்போ.
ஸோ நிறைய இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டிவைசஸ்க்கெலாம் வந்து பெருசாக விஷன் பெர்ஃபார்மன்ஸ் கிடையாது. அதான் விஷன் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, இதுக்குள்ளே நம்மளால் ஒரு கேமராவை கனெக்ட் பண்ண முடியும், அந்த கேமராவை நம்ம ஸ்ட்ரீமும் பண்ண முடியும். இது வந்து வெரி பாசிபிள் திங் தட் வி ஆர் கோயிங் டு டூ இன் ஆர் IoT. ஆனால் அந்த கேமரால கேன் வி டூ ஃபேஸ் ரெகக்னிஷன், அந்த கேமரால கேன் வி டூ லாட் ஆஃப் அதர் திங்ஸ். நம்ம எப்படி வந்து ஐஃபோன் வந்து நம்ம ஃபேஸை பார்த்தோன்னே ஓப்பன் பண்ணுது, இந்த மாதிரியும் நம்மளால் செய்ய முடியும். தென் இட் நீட்ஸ் செப்பரேட் ஹார்ட்வேர். ஸோ இந்த எந்தெந்த டைப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு எந்தெந்த டைப் ஆஃப் ஹார்ட்வேர் தேவைப்படும், இந்த ஹார்ட்வேர் எல்லாத்தையும் எப்படி நம்மளோட கம்ப்யூட்டர் கூடவோ அல்லது ராஸ்பெரி பை கூடவோ இன்டர்ஃபேஸ் பண்ணுறோம், இந்த மாதிரியான விஷயம் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸ் ஆனாக ஒன்ஸ் நீங்கள் கிட் வந்ததுக்கப்புறம் யூல் பி ஏபிள் டு லேர்ன். ஸோ நம்ம கிட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களே வந்து இதுதான். ஸோ ஒன்ஸ் அந்த வீடியோ வந்துன்னே நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வயரையும் எப்படி ஹவு டு டேக் இட், அது என்ன பண்ணணும் அப்படின்றத டீட்டெயில்டாக அமேசிங்காக கேப்சர் பண்ணி we are going to give. ஸோ இந்த வீடியோஸ் வந்து ஒன் டே விட்டு ஒன் டே ஒரு வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஃபார் the next 3 months. ஸோ நான் சொன்ன இந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அப்படின்றது வந்து இஸ் நாட் அ ஃபைனலைஸ் திங். நாங்கள் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த 60 அப்படின்றது வந்து 150 ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா we are doing this for once. அந்த ஒன்ஸை வந்து அமேசிங்காக பண்ணிடணும் அப்படின்ட்டு வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ ஐ வாண்ட் டு டெல் யூ திஸ். நம்ம இப்போ வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றத எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் எடுத்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். there are not so many other peoples who's doing it. இந்த இடத்துல நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து எந்தெந்த ஃபீல்டுலலாம் வந்து ரொம்ப டெப்த்தாக உள்ள பெனிட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னா, ஸ்மார்ட் ஹோம்ஸ், என்டையர் வீடே ஸ்மார்ட்டாக இருக்கும். உள்ளே போனால் ஃபேன் ஆன் ஆகிறது, ரூம் விட்டு வெளியே வந்தால் ஃபேன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுறது, சன்ஷேடு காலையில் தூங்கி எந்திரிச்சு அலாரம் அடிக்கும் போது சன்ஷேடு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பிரெட் டோஸ்டர் ஆன் ஆகிருக்கும், காஃபி மிஷின் ஆன் ஆகிருக்கும், வாஷிங்கில் துணி இருந்ததுன்னா அதெல்லாம். ஸோ திஸ் ஆல் லுக்ஸ் ஃபேசினேட்டிங் இல்லை கேட்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நடந்துட்டுருக்கு. பீப்புள் ஆர் பில்டிங் ஸ்மார்ட் ஹோம்ஸ். இதுக்கு வந்து நான் சொன்னேனே அந்த முன்னாடி வந்து ஒரு $350 பில்லியன் இருக்கிற ஒரு மார்க்கெட் அப்படின்னு. அந்த பணம்லாம் எங்கே செலவாகுதுன்னா இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை பில்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த ஃபீல்டில் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாயபிள் ஆர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ட்ரெயினபிள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்கலாம் மோஸ்ட்லி ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிடுறாங்க. என்றைக்குமே நம்ம ஊர் ஆட்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தெரியவே தெரியாது. நம்ம ஊரில் எலக்ட்ரானிக்ஸ் படித்த அத்தனை பேர் உறுதியாக ஐடியில் தான் வேலை செய்வான். கரெக்டாக ஒரு 90% ஆஃப் த பீப்புள் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு ஐடியில் தான் வேலை செய்வாங்க. ஸோ இந்த ஒரு மிஸ்மேட்ச் இருக்கிறதால யாருக்கும் எலக்ட்ரானிக்ஸை பற்றின ஒரு அவேர்னஸே இல்லாமல் போச்சு. ஸோ எலக்ட்ரானிக்ஸை பார்த்தா பேசிக்காக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க டியூ டு த நேச்சர் ஆஃப் டீச்சிங் இன் தேர் காலேஜ். ஸோ எலக்ட்ரானிக்ஸை வந்து ஃபன்னாக கண்டிப்பாக நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். நான் அப்படி தான் லேர்ன் பண்ணேன் எலக்ட்ரானிக்ஸ். நல்லா செல்ஃப் லேர்ன் தான் எலக்ட்ரானிக்ஸை. எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்னான விஷயம் இஃப் வி ஆக்சுவலி நோ ஹவு இட் ஒர்க்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு ஜாலியான வே ஆஃப் லேர்னிங் தான் வந்து இந்த ரெக்கார்டட் வீடியோஸில் இருக்க போகுது. நீங்கள் அது ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணிவிட்டு யூ கேன் டூ லாட் ஆஃப் கிரியேட்டிவ் திங்ஸ் வித் இட். ஸோ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஃபீல்டில் இருக்கிறது என்னென்னா வியரபிள்ஸ். வியரபிள்ஸ் அப்படின்றது நம்மளோட வாட்ச், ஆப்பிள் வாட்ச். நம்மளோட வாட்ச்சில் என்னென்னலாம் சென்சர் இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஹார்ட் பீட் சென்சர் இருக்குது. சம்படி டெல் என்னால் கரெக்டாக யோசிக்க முடியல. பட் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள், வாட்ச்சில் என்னெல்லாம் சென்சர் பார்த்துருக்கீங்க? ஸ்டெப் பீடோமீட்டர், ஹார்ட் பீட் சென்சர், ஆல்ட்மீட்டர், காம்பஸ், சொல்லிட்டே போகலாம். இட் இஸ் அ பேக் ஆஃப் சென்சர்ஸ் வித் இன் அவர் ரிஸ்ட். கரெக்டாக அந்த காலத்துலலாம் வாட்சில் வந்து நமக்கு வந்து இந்த அலாரம் வச்சாவே அது பெரிய விஷயமா இருக்கு, அலாரம் இருக்கிற வாட்ச் அப்படின்னு. இல்லை, வாட்சில் லைட் எரிஞ்சா பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு வந்து வாட்சில் ஒரு ஃபோன் டிஸ்பிளேவை வச்சு அதில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமை போட்டு அதில் ஆப்ஸை கொண்டு வந்து அதுக்கு அப்டேட் அது இதுன்னு அதில் பாட்டு கேட்கலாம். என்னென்னமோ ஹெல்த்துக்கான ஒரு பெரிய ஹெல்த் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெவல்யூஷனே கொண்டு வந்துருச்சு இந்த வியரபிள்ஸ். ஸோ வியரபிள்ஸ் அப்படின்றது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட ஒரு சூப்பர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் குட் திங் என்ன அப்படின்னா தீஸ் ஸ்மார்ட் கார்ஸ். ஸ்மார்ட் கார்ஸ் அப்படின்றது வந்து உங்களில் எத்தனை பேர் வந்து யூ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ் தி ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் ஆர் தீஸ் லக்ஸரியன் கார்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் த சென்சர்ஸ் தட் தே யூஸ் இன் ஆல் தீஸ் டாப் கார்ஸ், இதை பார்த்தா அப்படியே எப்படா செய்கிறீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் சம் டாப் BMW, ரீசெண்டாக வந்து ஒரு BMWக்குள்ளே உட்காந்துருந்தீங்கன்னா, காருக்குள்ளே உட்காந்துருக்கும் போது they'll be able to plot அந்த டிஸ்பிளேல they'll be able to plot what is outside your car.
ஸோ அந்த வியூவை வந்து ஒரு 360 டிகிரி கேமரா வச்சு, காருக்கு ஒரு 4-5 சைடில் கேமரா வச்சு, they are able to build this 3D image of what is around your car in your car's front display. அதை வந்து இப்போ நம்ம கேமில் எப்படி GTA 5ல வந்து ஒரு தேர்ட் பின்னாடி இருந்து ஒரு கேமரா இருக்கும், தேர்ட் பர்சன் வியூவில் நம்ம கார் முன்னாடி போகல, அந்த வியூவில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இமேஜின் ஹவு இஸ் திஸ் பாசிபிள். ரியல் டைம் எஸ் ரியல் டைம். ஸோ இது எல்லாமே எப்படின்னா சென்சஸ். ஸோ கார் வந்து இப்போ யூஆர் ஜஸ்ட் கோயிங் ஒரு டேர்னில் நம்ம திரும்புகிறோம் அப்படின்னா, அந்த டேர்னில் ஏதாவது இருந்துச்சுன்னா கரெக்டாக அலாம் கொடுக்கும், இத்தனை மீட்டரில் ஒன்று இருக்குது அப்படின்னு. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் தீஸ் பவர் ஆஃப் சென்சஸ். ஸோ நம்ம ஃபோனுக்குள்ளே இத்தனை சென்சர்ஸ் இருக்கும்போது எத்தனை நம்பர் ஆஃப் அதர் சென்சர்ஸ் வில் பி அவைலபிள் அவுட் சைட் ஃபார் பர்ச்சேஸ். அந்த மாதிரி இருக்கிற பெஸ்ட் ஆஃப் சென்சர்ஸை கலெக்ட் பண்ணி நம்மளோட ஐஓடி கிட்டில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இங்கே இந்த மாதிரி என்னென்னலாம் டாப் இண்டஸ்ட்ரியில் வந்து டாப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள், அதை நம்ம எப்படி கிரியேட் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றத ஈஸியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி these things will be there. So as I'm telling smart cars அப்படின்றது வந்து காரோட சென்சரை பற்றி மட்டும் ஆனது கிடையாது, அந்த காருக்கே ஒரு ஸ்மார்ட்னஸ் இருக்கும். லைக் டெஸ்லாவோட ஆட்டோ டிரைவிங் பற்றி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி டெஸ்லாவோட இந்த ஆட்டோ டிரைவிங் செல்ஃப் டிரைவிங் கார்ஸை பற்றி தெரிலனா தயவு செஞ்சு கூகுளில் போயிட்டு அதை பற்றி படித்து பாருங்கள். அது என்ன, அதனால என்ன செய்ய முடியும், ஹவு இட் ரெகக்னைஸ் த வேர்ல்டு அரவுண்ட் அஸ். ஸோ நான் சொன்னேன் இந்த ஏஐஓடி அப்படின்ற காம்போ, அதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த டெஸ்லா காருக்குள்ளே நம்மலாம் கேம் விளையாடுறதுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருப்போம். ஒரு 1080 அல்லது வந்து 2080 3090 என்னென்னமோ கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வருது. ஸோ வி ஆர் ஆல் எக்ஸைட்டட் அபவுட் திஸ் கேமிங் கிராஃபிக்ஸ். ஆமாம் தானே? காருக்குள்ளே கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அவன் ப்ரோக்ராம் பண்ணிருக்கான். யோசிச்சு பாருங்க, நம்ம கேம் விளையாடுற அதே கிராஃபிக்ஸ் கார்டு டெஸ்லாவோட காருக்குள்ளே இருக்குது. ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கம்ப்யூட்டர் இருக்குது 32 GB ரேமோட. அந்த கம்ப்யூட்டர் தான் அந்த காரை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த காருக்குள்ளே இருக்கிற எல்லா சென்சர்ஸையும் அந்த காரே ஒரு கம்ப்யூட்டர். see how smart it is. ஸோ இது வந்து இது ஒரு தனி ஃபீல்டு. இந்த ஐஓடி அப்படின்றதுல வந்து திஸ் இஸ் அ செப்பரேட் ஃபீல்டு. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து சென்சர்ஸை உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்னா தீஸ் கம்பெனிஸ் வில் லைக் டேக் யூ இன் லைக் எனிதிங். எத்தனையோ கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஐஓடின்ற இதை நான் படிச்சுட்டு எங்கெங்கே போய் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றத பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. யாரெல்லாம் இன்டர்நெட்டை வச்சு ஸ்மார்ட்டாக ஒரு டிவைஸ் செஞ்சுட்டு இருக்கானோ அத்தனை பேர்த்துக்கும் யூஆர் ரெக்வயர்ட். ஏன்னா there are not a lot of people who can program these sensors. அதுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், நம்ம ஊரில் படித்த பாதி எலக்ட்ரானிக்ஸ் கைஸ் வந்து சாஃப்ட்வேரில் தான் இருக்காங்க. ஸோ சிம்பிளாக எலக்ட்ரானிக்ஸை லேர்ன் பண்ணுறதே கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. நவ் வி ஆர் மேக்கிங் இட் பாசிபிள். ஸோ ஐ எம் திங்கிங் இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நிறையா பேர்த்து இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைபர் செக்யூரிட்டியில் அந்த எண்ணத்தோடு தான் நான் LHTP ஸ்டார்ட் பண்ணேன். சேம் அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ இன்டர்ன்ஸ் ஹையர் பண்ணுறேன். எனக்கு வர்ற ரெஸ்யூமில் எல்லாத்துலேயும் இட் இஸ் லைக் LHTP பை அட்வான்ஸு, இது வெப் இன்ஜினியரிங், அது நம்ம கோர்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கான். அண்ட் தே ஆர் பெர்ஃபார்மிங் அமேசிங்லி வெல் அவுட் சைட். ஸோ அது எனக்கே ஒரு மாதிரி கர்வமாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இப்போ ஐஓடி அப்படின்றது அதனுடைய அருமை தெரிஞ்சு அந்த ஜெம் எடுத்துட்டு போறதுக்கு வெளியில் நிறைய பேர். ஸோ இட்ஸ் த ரைட் டைம். நம்ம ஊர்ல இருந்து அது இப்போ இமீடியட்டா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் எப்போ அப்படிங்கிற இதுதான் அது. அதேதான். ஸோ வெல் செட் ப்ரோ. அந்த ரியல் டைமோட விஷயங்கள் சொல்லிட்டே வந்தீங்க. அண்ட் குரூப்ல எனக்கு இன்னொரு ப்ளீஸ் கோ ஹெட் வித் தோஸ் கமெண்ட்ஸ் ப்ரோ. இன்னும் எனக்கு ஒரு 4-5 கண்டென்ட் இருக்கு. அதுக்குள்ள ஐ எம் செக்கிங் இஃப் ஆர் மனோஜ் இஸ் கம்மிங். யா you check with him. குரூப்ல சில பேர் சில கேள்வி லைக் yes bro please go ahead. அத எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து அது எல்லாமே வரும். அது முதல் கேள்வி வந்து ஒயிட் wolfன்ற கேட்டிருக்காரு. சொல்லுங்க ப்ரோ. ஐஓடிக்கும் எட்ஜ் டெக்னாலஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது. ஐஓடிக்கும் எட்ஜ் டெக்னாலஜிக்கும் what do you mean by edge technology bro? எட்ஜ்னு எதை சொல்றீங்க? எனக்கு தெரியல அவர் எதை எட்ஜ்னு மீன் பண்றாருன்னு எனக்கு தெரியல ப்ரோ. சொல்லுங்க, வாட் டு யூ மீன் பை எட்ஜ் டெக்னாலஜி? யூ மீன் எட்ஜ் சர்வர்ஸா? எட்ஜ் சர்வர்ஸ் பத்தி கேக்குறாரா? இருக்கலாம் ப்ரோ. எனக்கு தெரியலையே. WWE ல ஒரு எட்ஜ் இருப்பார்ல ப்ரோ. ப்ரோ எட்ஜ் சர்வர்ஸ் பத்தி கேக்குறீங்களா? ஓகே எஸ் சென்டர். ஆமா எஸ் ஓகே. So I am coming to you in a moment.
ஸோ மனோஜுக்கு அதுக்குள்ள நம்மளோட டியூட்டர் பிடிச்சிட்டு வந்துடலாம். ஆமாம் 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 ஆல்ரெடி டைம் ஆச்சு. ஸோ அதுக்குள்ள சௌபர்த் வந்து குரூப்ல இந்த ஆட்டோ பைலட்டை பத்தின ஒரு ஆர்டிகல் எடுத்து போட்டிருக்கிறாங்க. ஸோ வாட் இட் இஸ் அண்ட் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிறது எல்லாமே. தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபோ ஷேரிங் பிரதர். ரொம்ப அழகாக எடுத்து போட்டிருக்கீங்க. எனக்கு ஒரு டவுட்னா கிருத்திக், வாடா 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 வாடா, உன் வாய்ஸை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கேளு கேளு டவுட்டை கேளு. அண்ணா நீங்க சொன்னீங்களா லைட்டும் லேப்டாப்பும் கிட்டத்தட்ட சேம் தான். கிட்டத்தட்ட இல்ல, சேம் தான் அது. which makes it same னா எதுனா உள்ள இருக்கிற ராஸ்பெரி லைட்டுக்குள்ள ராஸ்பெரி பை இருக்குமா என்ன? லைட்டுக்குள்ள ராஸ்பெரி பை இருக்குன்னு சொல்ல வேணாம், ஆனா ஒரு ப்ராசஸர் இருக்கும்ல. நமக்கு இந்த விஷயம் தெரியும்ல கிருத்திக், எனி கம்ப்யூட்டர், எனிதிங் that runs on a software needs a processor தானே. ஆமாண்ணா ஷூர். அந்த ப்ராசஸருக்கு எத்தனை டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு மேக்ஸிமம்? உனக்கு தெரிஞ்ச ஆர்கிடெக்சர்லாம் சொல்லு. நிறைய ஜெனரேஷன்ஸ் இருக்கு. நிறையா இருக்கு. நமக்கு பாப்புலராக தெரிஞ்சது நமக்கு ஆம், இன்டெல் கரெக்டா, ஆம் ஆர்கிடெக்சர், இன்டெல்லோட x86 ஆர்கிடெக்சர், அப்புறம் AT&T ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஆர்கிடெக்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிலனா பீஸாக இருங்க, கிளாஸ் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஆர்கிடெக்சர்ஸ் பற்றி சொல்லி தருவேன். கிருத்திக் இஸ் ஆல்ரெடி அ சாம்ப் இன் LHTP பேசிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு. ஸோ கிருத்திக், இதுதான் விஷயம். இந்த ஆர்கிடெக்சர் அப்படின்றது நம்ம இப்போ மொபைல் ஃபோனில் என்ன யூஸ் பண்ணுறோம், இங்கே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். மொபைல் ஃபோனில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பேர் ஆம். ஆம் அப்படின்ற ஆர்கிடெக்சர். ஸோ இந்த ஆம் ஆர்கிடெக்சர் மாதிரியே ஒரு ஆர்கிடெக்சர் தான் அந்த லைட்டுக்குள்ளே இருக்கும். திஸ் இஸ் வாட் இஸ் மேக்கிங் தீஸ் டூ திங்ஸ் காமன். இங்கேயும் லினக்ஸ் தான், அங்கேயும் லினக்ஸ் தான். ஸோ லினக்ஸ் அங்கே ரன் ஆகுது அப்படின்னா லினக்ஸ் ஆம்ல ஓடும், அல்லது வந்து இன்டெல் x86 ஓடும். கரெக்டா? எஸ், இது ரெண்டு தான் மெயின் காமன் ஆர்கிடெக்சர். ஸோ திஸ் இஸ் த சிமிலாரிட்டி. அதனால தான் நம்ம கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரியே அந்த லைட்டையும் ப்ரோக்ராம் பண்ண முடியும் அப்படின்றாங்க. சேம் சின்டாக்ஸ், சேம் லாஜிக். நான் சொல்லி கொடுத்த சிஐயும் பைத்தன் ப்ரோக்ராமிங்கையும் மட்டும் நீங்கள் முடிச்சா போதும், யூல் ஈஸிலி பி ஏபிள் டு கோட் ஆல் தீஸ் டிவைசஸ். ராஸ்பெரி பையில் கோட் பண்ணுறது இவ்வளோ சிம்பிளான விஷயமா IoT அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் ஷாம் சுந்தர் வந்து ப்ரோ வாட் அபவுட் 3D பிரிண்டர்ஸ்னு கேட்டிருக்காங்க. எஸ். ஸோ ப்ரோ 3D பிரிண்டர்ஸை பற்றின செப்பரேட் செஷன்ஸ் இருக்கும், ஆனால் அதுக்காக எங்களால் 3D பிரிண்டர்ஸ் உங்களுக்கு அனுப்ப முடியாது இல்லையா. ஸோ இந்த கோர்ஸில் ஒரு 3D பிரிண்டர் நம்ம எடுத்து DIY-ஆக பில்ட் பண்ணி அது வந்து எப்படி ஹவு இட் ஒர்க்ஸ், ஹவு இட் ஆப்ரேட்ஸ், அதை நீங்கள் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நீங்கள் இன்கேஸ் வாங்கி யூஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும், எப்படி 3D பிரிண்ட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஒரு சர்க்கியூட்டுக்குள்ளே ஃபிட் பண்ணுறது, மெயினான விஷயம் இதுதான். எப்படி ஒரு 3D மாடல் குட்டியாக பண்ணி நம்ம செஞ்ச சர்க்கியூட்டை அதுக்குள்ளே ஃபிட் பண்ணுறது. ஸோ இந்த லெசன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து 3D பிரிண்டிங் அப்படின்றத தாண்டி பேசிக்காக CAD மாடலிங். ஸோ அந்த எப்படி நம்ம ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு பிரிண்டர் கொடுத்து அது பிரிண்ட் பண்ணிடுது, அது எப்படி பிரிண்ட் பண்ணுறது நமக்கு தெரிய வேணாம், அதை எதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிசைன் பண்ணணும்னு நமக்கு தெரியணும். ஸோ 3D பிரிண்டிங் இஸ் சிமிலர். ஸோ ஹவு டு டிசைன் தீஸ் பேசிக் இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் டெஃபினட்டாக. கண்டிப்பாக கண்டிப்பாக பிரதர். ஸோ நெக்ஸ்ட் திங் இன் அவர் லைன் என்ன அப்படின்னா ஸ்மார்ட் ஃபார்மிங். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படின்ற டெக்னாலஜி வந்து நம்ம யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஏன்னா நமக்கு வந்து அவ்வளவு தூரம் அதில் வந்து என்னென்ன பண்ணணும், டிவைஸ் எங்கே வாங்கணும், அதை எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு தெரியாமல் இருந்துச்சு. ஏன் தெரியாமல் இருந்துச்சுன்னா நமக்கு இவ்வளோ நாள் ப்ரோக்ராமிங் தெரியாமல் இருந்துச்சு. பேசிக்காக அதுதான் பிரச்சனை. இப்போ சின்ஸ் நமக்கு ப்ரோக்ராமிங் தெரியும், கையில் டிவைசஸ் இருக்குது அப்படின்றதால ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படின்றது வந்து ஒரு ஈஸி டூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படின்ற விஷயத்தை நான் இந்த IoT ஆரம்பித்த உடனே தமிழ்நாடு ஜோனில் இருக்கிற நிறைய ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் என்கிட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட ரிசோர்ஸஸை வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நீங்கள் போடணும். தமிழ்நாட்டில் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில், அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபார்மிங், ஆர்கானிக் ஸ்மார்ட் ஃபார்மிங் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ட்ரையை கொடுங்க அப்படின்னு என்கிட்ட நிறையா பேர் கேட்டாங்க. ஸோ ஃபார் ஷியோர் நம்ம வந்து அதில் வந்து ஏதோ சம்திங் வி வில் டூ. எந்த மாதிரி அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சாயில் மாய்ஸ்சர் சென்சர் அப்படின்றத ஒன்று நம்ம கிட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சரோட பிரின்சிபிளே என்னென்னா, தண்ணியில் எவ்வளோ ஈரப்பதம் இருக்குது அப்படின்றத அது கண்டுபிடிக்கும். எப்படி, ஹவு இட் வில் ஃபைண்ட் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், சால்ட் வாட்டர் இஸ் அ கிரேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஆமாம் தானே? ஸோ இது நம்ம எல்லாருமே 8th 9th வந்து நம்ம படிச்சிருப்போம், சால்ட் வாட்டர் இஸ் அ கிரேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த சால்ட் வாட்டருக்கு 2 டெர்மினல்ஸ், அதாவது 2 பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தா அந்த கரண்ட் வந்து இட் வில் ஃப்ளோ த்ரூ தட் சால்ட். ஸோ இப்போ நம்மளோட மண்ணில் என்ன இருக்குன்னா பேசிக்காக சால்ட் இருக்குது.
நீங்கள் மண்ணில் வந்து டெஃபினட்டாக நிறையா மினரல்ஸ் இருக்குது. ஸோ மண்ணில் இருக்கிற தண்ணி இஸ் கண்டக்டிவ். அதுக்குள்ளே கரண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை வந்து அது கண்டக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாயில் மாய்ஸ்சர் சென்சர் வில், இங்கே என்னோட சென்சர் பேக் இருக்குது, வெயிட் ஐ வில் see if I can find a soil moisture sensor here. ப்ரோ சாயில் மாய்ஸ்சர் அங்கேருந்து எடுங்க. அப்போ ஆக மொத்தம் இந்த ப்ரோக்ராமிங் படிக்கிறது மட்டும் இல்லாமல் சயின்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அப்போனா தான் எதை எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றது. எஸ் அதான் ஐஓடி அப்படின்றது வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்ப்ளோரேஷனாக இருக்கும். ரியல் லைஃப்குள்ளே டெக்னாலஜி உள்ளே புகுத்துறது வந்து ஒரு ஸ்மார்ட்டான அந்த அயன்மேன் மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். ஸோ ஐஓடி இஸ் ஆல் அபவுட் தட். ப்ரோ அதை என்கிட்ட கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஐஓடி படிச்ச சேட்டலைட்லாம் பண்ணலாமாண்ணா? சேம் சென்சர்ஸ்டா. சேட்டலைட் என்ன பண்ணும், டேட்டாவை கேப்சர் பண்ணும், அதை வந்து ரிட்டர்ன் ஏதோ ஒரு இதில் வந்து கொடுத்துடும். கரெக்டா? இட் வில் சென்ட் இட் த்ரூ சம் கேட்வே. அவ்வளோதான். ஓகே, நான் சொன்னேன்ல இதுதாங்க அந்த சாயில் மாய்ஸ்சர் சென்சர். ஓகேவா? திஸ் இஸ் தட் சாயில் மாய்ஸ்சர் சென்சர். ஸோ இது வந்து இஸ் அ கைண்ட் ஆஃப் அன் ஆக்சுவேட்டர். இது வந்து நிறையா வேலை செய்யும். இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான டிவைஸ் எல்லாம் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் வந்து ஒரு 2 கம்பி. ஓகேவா? இது ப்ரோப்னு சொல்லுவோம், சாயில் ப்ரோப்னு சொல்லுவோம். இது என்னன்னா பேசிக்காக இதுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. பட் இதிலிருந்து இதுக்கு கரண்ட் வந்துச்சு அப்படின்னா, அதாவது இது தண்ணிக்குள்ள விட்டோம் அப்படின்னா இது 2 கோ இன் கான்டாக்ட் இஃப் இட் இஸ் அ சால்ட் வாட்டர். நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இஃப் யூ புட் திஸ் இன்சைட் சால்ட் வாட்டர், கரண்ட் கேன் டிராவல் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். கரெக்டா? இஃப் யூ புட் இட் இன் சால்ட் வாட்டர், இன்கேஸ் அதில் கரண்ட் இருந்துச்சுன்னா அதை இட் வில் சென்ஸ். அவ்வளோதான், இந்த சென்சரோட வேலையே அதுதான். இதுலேருந்து இதுக்கு கரண்ட் போச்சுன்னா தரையில், அதாவது தரையில் மண்ணில் தண்ணி இருக்குன்னு அர்த்தம். இதிலிருந்து இதுக்கு கரண்ட் போகலைன்னா தரையில் தண்ணி இல்லைன்னு அர்த்தம். திஸ் இஸ் அ பேசிக் திங். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? எஸ். ஸோ இஃப் த சாயில் இஸ் வெட், இதிலிருந்து இதுக்கு கரண்ட் பாஸ் ஆகும். இப்போ இந்த சென்சரை we have to connect it to something that can read this data and present it to us. So இந்த விஷயத்தை தான் எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சென்சரை சொன்னேன். இந்த மாதிரி உங்களோட கிட்ல எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10 to 15 சென்சர் இருக்கும். ஒரு சென்சரோட பிரின்சிபலும் பர்பஸும் வேற. அதை ஒரு மாதிரி நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணுவோம். எஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் ப்ரோ, ஸ்மார்ட் ரிட்டைல். ஸோ இது வந்து ஒரு மாஸான ஒரு ஃபீல்டு. ஐஓடிக்கு வந்து சப்போர்ட்டிவான ஒரு மாஸான ஃபீல்டு. ஏன் வந்து இந்த ஸ்மார்ட் ரிட்டைல் அப்படின்றத, அதாவது அமேசான் கோ அப்படின்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? உள்ள ஆளே இருக்க மாட்டாங்க, நமக்கு வேணுன்ற பொருளை எடுத்துக்கிட்டு எஸ், ஸோ வெளியே நம்ம பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த இடத்துல எவ்வளவு சென்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் ஸ்மார்ட் ரிட்டைல் பேசிக்லி. ஸோ எனக்கு தெரிஞ்சு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஐஓடிஸ் கேமராஸ் எல்லாம் வச்சுட்டு ஒருத்தன் கடையில் எந்த ஃப்ளோரில் எந்த ரேக்குக்கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட் மேப் ஜென்ரேட் பண்ணி, ஓகே செகண்ட் ஃப்ளோரில் இந்த ஏரியாவில் பீப்புள் நிறையா நடமாடுறாங்களா, அப்போ அதிகமாக விற்க வேண்டிய பொருளெல்லாம் அங்கே வை. திஸ் இஸ் அ டைப் ஆஃப் ஸ்மார்ட் ரீட்டைல். எப்படி மார்க்கெட் பண்ணுறது, எந்த இடத்துல பொருளை வச்சா கரெக்டாக வேலை செய்யும். இதுக்கு நவ் தே ஆர் யூசிங் ஆல் தீஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி டிவைசஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதனோட ஆல் திஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபியூஷனை தான் செய்கிறாங்க. ஸோ ஏஐ அப்படின்றது வந்து ஒரு ஃபீல்டு அப்படின்னா, அந்த ஏஐக்கு நம்ம உயிர் கொடுக்கணும்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு பாடி இருந்தால் தானே அந்த உயிரை நம்ம கொடுக்க முடியும். ஸோ தட் இஸ் ஐஓடி. ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பவரை ஐஓடிக்குள்ளே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா we can revolutionize a lot of things in this world. ஸோ அடுத்த விஷயம் ஸ்மார்ட் கிரிட்ஸ். ஸ்மார்ட் கிரிட்ஸ் அப்படின்றது என்னென்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் பேசிக்லி அபவுட் ஹவு பவர் கெட்ஸ் டெலிவர்ட் டு எவ்ரிபடி. நம்மளோட வீட்டுக்கு எப்படி பவர் டெலிவர் ஆகுது அப்படின்றது. அதில் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட அப்ளிகேஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக நான் போக விரும்பலை. ஸோ ஆஸ் ஐம் ஆல்ரெடி டெல்லிங், ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்குது. ஸ்மார்ட் சிட்டிஸ்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டிராஃபிக்லேருந்து நம்மளோட தெருவிளக்குலேருந்து எல்லாமே ஸ்மார்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு இடத்துக்கு எல்லாம் என்ட்ரி போகிறதுலேருந்து எவ்ரி திங் இஸ் பேசிக்கலி ஸ்மார்ட். இப்போ நம்ம ஃபாஸ்டேகே ஒரு ஐஓடி தான் பேசிக்காக. எஸ், ஃபாஸ்டேக் ஒரு நம்ம கவர்மெண்ட் பண்ணதுலேயே ஒரு சூப்பரான ஐஓடி இம்ப்ளிமெண்டேஷன் என்னென்னா ஃபாஸ்டேக். நம்ம எங்கேயுமே நிற்க தேவையில்லை, பக்கத்தில் போனால் அதுவாக பேடிஎம் வாலெட்லேருந்து மணி எடுத்துக்கும் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ
see how amazing this is. காருக்குள்ள ஒன்று இருக்கு, there is no physical connection. கார் பக்கத்தில் வந்து நின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிக்குது. ஸோ இதுதான் ஸ்மார்ட் சிட்டி. அதாவது நான் சொல்றது வந்து ஜஸ்ட் ஒன் ப்ராஜெக்ட். இஸ் மனோஜ் குமார், வெல்கம். ஸோ மனோஜ் இஸ் ஹியர். ஹாய் மனோஜ். ஸோ ஐ கெஸ் ஐ நீட் டு Yes, Manoj. கேக்குது பிரதர், கேக்குது. வெல்கம். I want to add you to spotlight. Hi. Hi guys. Hi. நான் பேசுறது வேலங்கதுல bro. Yes bro. Okay, so keep it in Tamil bro. நம்ம ஆடியன்ஸ் எல்லாரும் தமிழ் தான். So Manoj is my cousin from Malaysia. So he's a master PCB designer. He's a programmer in Linux Foundation. நம்மலாம் Linux என்னென்னமோ பேசுகிறோம்ல, அந்த லினக்ஸ் கர்னலுக்கு டைரக்டாக கோட் எழுதி லினக்ஸோட கர்னலில் வந்து டைரக்டாக டெப்ளாய் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்துலேயுமே இவரோட பார்ட் ஆஃப் த கோட் கண்டிப்பாக உள்ளே இருக்கும். அண்ட் ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட் எலக்ட்ரானிக்ஸ் கை. ஸோ அந்த ஹார்ட் கோர் எலக்ட்ரானிக்ஸ்க்கான ப்ரோக்ராமிங், கர்னல்ஸ் எழுதுறது, ஃபர்ம்வேர்ஸ் எழுதுறது, ஸோ இது எல்லாமே ஹீஸ் அன் எக்ஸ்பர்ட். So more on top of that, Manojோட company, Manoj support பண்ண அந்த கம்பெனி தான், they were running Asia's largest laser battle. ஸோ லேசர் பேட்டில் அரேனா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா இந்த கன் வச்சுட்டு லேசர் வச்சு ஷூட் பண்ணிட்டு யூ புட் ஆல் தீஸ் ஆர்ம்ஸ் அண்ட் திஸ். ஸோ மனோஜ் ஹாஸ் கிரியேட்டட் கன்ஸ் அண்ட் ஆல் திஸ் ஆர்ம்ஸ் ஃபார் தெம். ஸோ லேசர் வச்சு ஒரு இன்ஃப்ராரெட் வச்சு. ஸோ வென் தே வேர் ஆல் ஒர்க்கிங், நான் மலேசியாவில் தான் இருந்தேன். ஐ ஹேட் திஸ் சான்ஸ் ஆஃப் டேக்கிங் அ லுக் அட் வாட் தே வேர் டூயிங். ஸோ அவங்க கிரியேட் பண்ண அந்த கன்ஸ் ஃபார் தேர் அரேனா, தே வேர் அமேசிங். ஸோ அதுக்கப்புறம் தென் கோவிட் ஹேப்பன். தென் now IoT is happening. So Manoj, welcome. And Manoj வந்து ஐஓடிக்கு வர்றது வந்து டீச் பண்ணுறேன்னு சொன்னது வந்து இஸ் அன் எனார்மஸ் சப்போர்ட். ஏன்னா எனக்கு வந்து ஐஎம் ஒரு 70% எனக்கு ஐ நோ வாட் வித் திஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஆனால் அது வெறும் அந்த ஸ்கில்லை மட்டுமே வச்சுட்டு வந்து நம்மளால் ஒரு விஷயத்தை பண்ணிட முடியாது. we need a master behind it all. So that is Manoj. So Manoj, welcome. So Manoj, tell, நீ வந்து இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்கியா? Hi everyone. So நான் என்ன செய்கிறேன்னா, we actually run a consulting firm. ஸோ நாங்கள் வந்துட்டு embedded software and embedded hardware மெயினாக செய்கிறோம். ஸோ சாஃப்ட்வேர்னா நார்மலி ஈவன் இன் மலேசியா people talk about web app, Android app and things like that. We are like niche, like very niche here. Like we write code for SOCs னு சொல்லுவாங்களே, microcontroller or even microprocessors. So our expertise, நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இந்த drivers, OS boot ஆகிறதுக்கு முன்னே ட்ரைவர்ஸ்னே வெண்டர் கொடுப்பானுங்க. ஸோ we are supporting vendors. For example, the biggest vendor we support for bot support package is ST Micro. So they are one of the, எந்த ப்ராடக்ட் உரிச்சு பார்த்தீங்கன்னாலும் ST Micro அப்படின்னு அந்த MCU இருக்கும். So they are one of our client. And so just to interrupt, SOC அப்படின்றது வந்துட்டு சிஸ்டம் ஆன் ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட மேக்புக்கில் வந்து ஆப்பிள் M1ன்னு ஒரு ப்ராசஸர் கொண்டு வந்து உலகத்தை ரெவல்யூஷனைஸ் பண்ணாங்களே, அப்போ தான் நீங்களாம் SOCன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் SOC அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லாமே, RAM, CPU, அதுக்கு தேவையான மெமரி, கேஷ், ப்ராசஸிங் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு ஒரே சிப்புக்குள்ளே கொடுக்கறது தான் SOC. ஸோ MCU அப்படின்றது மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். அதுவும் ஒரு குட்டி சிப். பேசிக்காக தே கேன் ஆல் டூ சம் டைப் ஆஃப் கம்ப்யூட்டேஷன் ஃபார் us. Sorry to interrupt, Manoj, go ahead. bro, can screen share பண்ண முடியுமா bro? Can bro, go ahead. Okay. I think let me share. Sorry, இது ரொம்ப ad hoc ஆன மீட்டிங் இதா இருக்கு because I was in a meeting. So okay, no problem. So I will quickly show நாங்க என்ன செய்றோம்னு. So நாங்க வந்து இந்த மாதிரி போட்ஸ்லாம் வந்து something is blocking. Got it, click got it. Yeah. Okay, so we do this kind of bots, development bot you see in the market. Customers will give you to play it, right, like Raspberry Pi. So நாங்க இந்த மாதிரி botலாம் நாங்க செஞ்சு we are supplying to companies. So this kind of prototypes. Awesome. So these are some of our products. And if this is on our hardware portfolio, if a software portfolio, what we are doing is basically we support most of the open source hardwares. And myself, if you go to my GitHub, I have actually contributed, these are some of the kernel codes that I have contributed myself to
and then yeah, basically இதான் நம்ம செய்றோம். So we are doing hardware development. ஸோ சி நான் என்னோட எக்ஸ்பர்டிஸ் இன் திஸ் சாஃப்ட்வேர் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் மனோஜோட எக்ஸ்பர்டிஸ் இன் திஸ் ஹார்ட்வேரில் போட்டு வி ஆர் கோயிங் டு create lot of amazing things. So that is the whole plan. I believe the entire crowd is excited for what we are going to do. So தெரிஞ்ச இந்த வார்த்தைக்கு ஒரு மெம் வரும்னு நினைக்கிறேன். இந்த தலை அந்த உடலுடன் நினைய போகுது. எக்ஸாக்ட்லி செய்ய போறாங்க. ஆமா ஆமா ப்ரோ, இந்நேரம் போட்டிருப்பாங்க நம்ம பாய்ஸ். ஓகே, ஆசம் ஆசம் ஆசம். சோ பெரிய ஹாப்பி நியூஸ், நீங்க சொன்ன மாதிரி மலேசியால இருந்து நமக்காக ஒருத்தர் வந்து இவ்வளவு தூரம் சொல்லி தர போறாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம். So Manoj, tell your perspective இப்போ on IoT எப்படி how the industry. இப்போ நாங்கள் இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் பெருசாக எதுவும் there is no much development, but you have been to all these developed places like சைனாவில், ஷாங்காயில். அவங்களோட amount of development in IoT இது வந்து எப்படி இருக்கு? How they are using Internet of Things to for their betterment of their society. So okay, I think நான் ப்ராடக்ட் லெவல்ல போக மாட்டேன் because I'm not a businessman, but high level technical wise கே வருமே, நம்மளோட எக்ஸ்பர்டீஸ்ல ஸ்டே பண்ணுவோம். So IoT sounds Internet of Things, but it's very complex in terms of நம்ம நிறைய ஜாமானை தூக்கி போடுறோம். முன்னெல்லாம் embedded hardwareனா ஓகே, ஹார்ட்வேர் சும்மா லைட் பிளிங்க் பண்ணிட்டு ஓகே முடிஞ்சுச்சு, அவ்வளோதான். But nowadays IoT ன்னு சொன்னா just say you take even a simple device like your watch, அது உள்ள ப்ளூடூத் இருக்கு, வைஃபை இருக்கு, அது உள்ள ஒரு ஓஎஸ்ஏ ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் சூப்பர் காம்ப்ளெக்ஸ். பட் இதெல்லாம் வந்துட்டு ஸ்டில் ஈஸி டு டூ, ஒன் மேன் கேன் ரன் இட். I mean we have proven our company is only 2 to 3 people we do this kind of product because of open source tools. Frankly speaking, we don't pay for any license. We do commercial products, but we use open source things. So with open source, with all the leverage library, you can pretty much learn and deploy. And palaya all engineers are getting outdated. That's the fact, because number say a product like you cannot have 100% what is going on. These are millions of code, not 100,000s of code. So where we stay is we need to either you package all together, you make it as an app is good enough already, because even that we are lacking. Like or compiler எப்படி compile பண்றது, even that simple things people are not getting around it, because embedded system is laid back 10 years. இப்போ ஒரு embedded engineer போய் CI/CD okay ஒரு code unit test னு சொன்னா கூட most of them don't know. But we have to push this with youngsters, with all this available knowledge we have cross domain. We have to bring all this CI/CD and all this good software practice bring to embedded, and we can build amazing products. Things have get complex achi, but with all the available knowledge, I think we can do amazing. Like a group of 5 guys can set up a hardware team and develop awesome product. ஸோ இதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்கு குளோபலாக? ஏன்னா இந்தியாவில் வந்து இதுக்கான ஒரு அவேர்னஸ் கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே வந்து தே டோன்ட் ஹேவ் ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஹார்ட்வேர் செஞ்சு ஒரு மார்க்கெட்டில் போய் தே கேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயமே பாசிபிளாக இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூ செட், ஆஸ் மனோஜ் ஆல்ரெடி செட், நம்ம வேர்ல்டுலே வந்து இந்த சாஃப்ட்வேரில் இருக்கிற பவரை ஹார்ட்வேர்க்குள்ள இன்னும் கொண்டு வரல. ஸ்டில் தட் ஃபீல்ட் இஸ் க்ரோயிங். தட் இஸ் வாட் மனோஜ் இஸ் டெல்லிங். கரெக்ட் தானே மனோஜ்? ஐ right? I mean certain niche kind of people, low number of people are doing it. I mean the framework is there, everything, but not as web development. For software develop பண்றனாலே யாருமே embedded பத்தி சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் வந்துட்டு ஓகே Node.js பண்ண போறேன், Python பண்ண போறேன், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. But embedded is still a very less people into it. That's yes. What I feel. Yes. So இதை தான் நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ஊரில் வந்து ஒய் இந்த பற்றாக்குறை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே விஷயத்தை தான் மனோஜ் இஸ் ஆல்சோ கன்ஃபார்மிங் அட் அ குளோபல் ஸ்கேல். ஸோ மனோஜ், கேன் யூ ஷேர் சம் பாயிண்ட்ஸ் ஆன் ஹவு அட்வான்ஸ்ட் சைனா இஸ் வித் ஆல் திஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஸ்டஃப், அந்த ஸ்மார்ட் லைட்டிங்காக இருக்கட்டும், ஸ்மார்ட் பார்க்கிங்காக இருக்கட்டும், ஹவு தே மேனேஜ் தேர் சிட்டிஸ், வாட் ஆர் ஆல் த எக்ஸைட்டிங் திங்ஸ் தட் யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் வென் யூ ஆர் ஆன் கிரவுண்ட்? சைனா வந்துட்டு இப்போ இந்தியாவில் போயிட்டு இந்த பருப்பு கடை அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ யூ சி ஆல் வில் பி லைக் பருப்பு கடை, ரைட்?
அந்த மாதிரி சைனால எல்லாம் மார்க்கெட்ல அப்படியே component you can just go buy like grocery உப்பு சக்கரை வாங்குற மாதிரி வாங்கலாம். ஓகே. So ecosystem is there. So 10 years ago any young guys can start up and money is always there. ஏதாச்சும் ஒன்று பண்ணுவானுங்க. ஒரு Yamaha ஒரு ப்ராடக்ட் வெளியாக்குறானா அதே Yamaha அதோட 10 மடங்கு சீப்பாக வெளியாக்கி அவருக்கு ஒரு இன்வெஸ்டர் கிடச்சி ஒரு ப்ராடக்ட் திறந்து விட்டுருவானுங்க. அந்த மாதிரி மெதுவாக க்ளோன் பண்ண ஆரம்பிச்சானுங்க. தென் they started doing complex product. இப்போ அவனுங்களே உருவாக்குறானுங்க. Because you need to start somewhere, right? That's why open source is a good thing. Schematic திறக்கிறோம், லேஅவுட்டை திறக்கிறோம், கோடை திறக்கிறோம், புரிஞ்சிச்சுன்னா அவனோட ஏதாச்சும் அதே ஐடியா வச்சு நம்ம வேற இதில் போட்டு ஓப்பன். பேசிக்கலி ஹவு சைனா க்ளோன்ஸ் கைஸ் கேட்டிங்களா? திஸ் இஸ் வாட் சைனா இஸ் டூயிங். சைனாலேருந்து வர க்ளோன் பண்ணுறாங்க, செகண்ட் காப்பி ப்ராடக்ட்ஸ் வருதுங்கிறாங்கல்ல. சி தட் இஸ் ஹவு தே ஆர் டூயிங் அப்படின்ட்டு மனோஜ் இஸ் கிவிங் அன் இன்சைட். அவங்களுக்கு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது, ஹவு தே ஆர் டூயிங். ஸோ மனோஜ், ஆன் டாப் ஆஃப் திஸ் நான் கேட்குறது என்னென்னா, என்னோட ஆக்சுவல் கொஷின் என்னென்னா, சைனாவோட கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை பயன்படுத்தி மக்களை மானிட்டர் பண்ணுறாங்க? ஹவு எப்படி சொல்கிறது, ஹவு இன்டென்ஸ்லி தே ஆர் மானிட்டரிங் பீப்புள்? ஓகே, ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வேண்டியது ஆட்டோனமி அண்ட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறான்னா அதுதான் செஞ்சு ஆகணும். இந்தியாவில் இப்போ துப்பக்கூடாதுன்னா அப்பயும் துப்புவாங்க, மலேசியாலையும் அதே மாதிரி தான் துப்புவாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சென்சர், எல்லாத்துக்கும் கேமரா, and the camera actually does his job. Like I have one story. I was in China in a hotel with my friend's visa. So my friend went back to Malaysia and they were like okay இந்த ரூமை பண்ணுங்க, ஏன் இந்த ரூம் வந்துட்டு ஒரு ஆள் எக்ஸிட் பண்ணிட்டாங்க நாட்டை விட்டு, ஆனால் ஏன் ஒரு ரூம் வந்துட்டு வச்சிருக்காங்க. So that means they are misusing or something. So immediately like the hotel is connected with the immigration. That connected there. இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரீட்டில் போய் அந்த மாதிரி ஏதோ துப்புனீங்கன்னா immediately the camera will able to detect that you are spitting. Social credit, it will minus. So what is the social credit? How China is using the social credit and the census? So social credit என்றது நம்ம ஆட்களுக்கெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கும். So they are all Tamil students. So can you give a small insight on that? சோஷியல் கிரெடிட் ஜஸ்ட் லைக் ஸ்கூலில் இப்போ ஏதோ ராங்கி பண்ணால் பாயிண்ட்ஸ் விட்டுவாங்களே. ஸோ 0 வந்துச்சுன்னா ஸ்கூல் விட்டு விளக்கிடுவாங்களே, அந்த மாதிரி இருக்குது தானே இந்தியாவில்? எஸ் கண்டிப்பாக. சரி, அதே சிஸ்டம். ஓகே, அந்த மாதிரி சைனாவில் ஓகே உனக்கு 5 பாயிண்ட்ஸ் ஆச்சா யூ கேனாட், நீ ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட முடியாது. ரொம்ப குறைஞ்சிருச்சா நீ ஹோட்டலுக்கு போக முடியாது. ஏதாச்சும் கண்ட மாதிரி பண்ணி விட்டுருவானுங்க. ரொம்ப கோசமாச்சா நீ ட்ரெயினே பாய்க்க முடியாதுன்னு ஆக்கி விட்டுருவானுங்க. Okay. So all these things are sensors basically. Yes. So guys listen, sensors அப்படின்றது வந்து நம்ம சும்மா விளையாடுறதுக்கு நம்ம பார்க்குற இந்த குட்டி டிவைஸில் இருக்குது, ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஒரு கவர்மெண்ட் அவங்களோட பீப்புள் அத்தனை பேர்த்தோட லைஃப்பையும் லைஃப் ஸ்டைலையும் ட்ராக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் நம்ம ஊரில் வந்து ஹெல்மெட் போடாமல் ஒரு இதை கிராஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இவனுக்கு ஹெல்மெட் இல்லைன்னு டிடெக்ட் பண்ணி அந்த இதுக்கு வந்து சலான் அனுப்புகிற சிஸ்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தே ஆர் ஆல் பியூட்டிஃபுல் திங்ஸ். நம்ம ஆட்களும் வந்து இந்தியாவும் வந்து ஒரு மாதிரி ஐஓடியில் க்ரோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் அன் அமேசிங் திங். ஹெல்மெட் இல்லை, ஏன்னா இதெல்லாம் ஒரு ஏஐ. நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் காலேஜ் டைமில், ஓகே இப்படி ஒன்று வச்சு ஒரு ஏஐ வச்சு அந்த மாடலில் ஹெல்மெட் இல்லாத ஒரு மண்டை சிக்னலை கிராஸ் ஆச்சுன்னா பண்ணலாம். ஸோ நான் இதை இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள கோவிட் வந்துச்சு போச்சு, பார்த்தா சென்னையில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹெல்மெட் இல்லாமல் போனால் அது ஃபைன் போடுது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்த கிராஸ் பண்ணால். ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் பியூட்டிஃபுல் திங்ஸ் தட் இஸ் ஹேப்பனிங் வித் இன் இந்தியா ஆல்சோ. ஸோ மனோஜ், our people are all looking at this career opportunity. என்ன அதாவது ஐஓடி அப்படின்றத நான் எடுத்தா எனக்கு எப்படி வந்து வேலை கிடைக்கும், நான் எதை நோக்கி போகிறது? ஏன்னா இங்கே இந்தியாவில் பார்த்தேன்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது ஒரு செப்பரேட் ஃபீல்டு, எலக்ட்ரானிக்ஸ்ன்றது ஒரு செப்பரேட் ஃபீல்டு. யாருமே இதை சேர்த்து சொல்லியே தரதில்லை. ஆஸ் யூ ஆல்ரெடி செட், சாஃப்ட்வேரில் இருக்கிற அந்த பவர்ஃபுல்லான கான்செப்ட்ஸை யாரும் ஹார்ட்வேர் கொண்டு வரல, ஹார்ட்வேரோட பவரை யாரும் கம்ப்ளீட்டாக சாஃப்ட்வேரில் யூட்டிலைஸ் பண்ணல. ஸோ திஸ் இஸ் ஒரு ஜென்ரலான ஒரு பிரேக் தட் எக்ஸிஸ்ட் குளோபலி, கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம உள்ளே வர்றவங்க அத்தனை பேர்த்துக்கும் நம்ம ஐஓடி சொல்லித்தரோம். ஐஓடியை வந்து எப்படி தே கேன் மேக் டிவைசஸ், தே கேன் பிரிங் டிவைசஸ், அது எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறது, இதை பற்றின எல்லாத்தையும் நம்ம டீச் பண்ணும்போது what are all the career opportunities they can look at? Can they வெறும் entrepreneur-ஆ மட்டுமே அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியுமா, provided you are an entrepreneur in this electronics field? Manoj is a college dropout. I want to tell you that Manoj வந்து is a 2K kid basically, 1999 தானே. I'm telling this to motivate you all. Manoj is a college dropout, 1999 born.
அண்ட் நான் ஆல்ரெடி வந்து ஐவ் செட் ஆல் அபவுட் மனோஜ். அண்ட் ஏஜ் வந்து ஒரு ஃபேக்டரே கிடையாது நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி மாஸ்டர் பண்ணுறது அப்படின்றதுக்கு. ஸோ எப்படி இங்கே நான் காலேஜ் ட்ராப் அவுட் பண்ணிட்டு ஐ எம் டூயிங் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸோ அந்த மாதிரி மனோஜ் வந்து அவங்க ஊரில் அவர் பெரிய தலைக்கட்டு. ஸோ த திங் இஸ் மனோஜ் சொல்லுங்க ப்ரோ. இல்ல இது கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி உடனே நம்பாளுங்க அப்ப நானும் காலேஜ் டிராப் அவுட்மான்னு கேட்பாங்க. நோ, ஆமா அது வேறு. ஆமா அது வேறு. நாங்க இருந்த சினாரியோ வேறு, சிச்சுவேஷன் வேறு, எங்களுக்கு இருந்த எக்ஸ்போஷர் வேறு. ஸோ ஜஸ்ட் லைக் தட் காலேஜ் ட்ராப் பண்றது இஸ் அ பாயிண்ட்லெஸ் திங். ஸோ அது அந்த டாபிக் நம்ம வந்து அப்புறம் வருவோம். ஸோ ஐ வாஸ் ஆஸ்கிங் டு மனோஜ். ஸோ மனோஜ், வாட் டு யூ ரெக்கமெண்ட் இன் திஸ் ஃபீல்டு? இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து ஒரு ஆண்டர்பிரினராக சஸ்டெயின் ஆகிறது பெஸ்ட்டா, அல்லது வந்து ஒரு கம்பெனியில் போய் எம்ப்ளாய் ஆகிறது பெஸ்ட்டா வித் த ஸ்கில்ஸ் ஆஃப் ஹேவிங் ஆல் திஸ் சென்சர்ஸ் அண்ட் ஹேவிங் இந்த சென்சர்ஸை நம்மளே கஸ்டமாக ப்ரோக்ராம் பண்ணி ஒரு பிசிபி டெவலப் பண்ணி அதுக்கு ஒரு ஃபேம் வேறு போடுற இந்த எல்லா ஸ்கில்ஸும் ஒருத்தன்ட்ட இருக்கும்போது வேர் ஹி கேன் பிட்ச் ஹிம்செல்ஃப்? அவனை எங்கே கொண்டு போய் அவனால் வந்து விற்க முடியும்? So okay, two things. Easiest route பத்தி பேசுவோம். Easiest route is because hardware, நீங்க ரியல் ஹார்ட்வேர்ல வேலை செஞ்சீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் யூ கான் எஸ்கேப். ஒரு வாட்டி சேல் அப் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் மாதிரி அப்படியே ஐடியில் அழிச்சிட்டு மாற்ற முடியாது. இஃப் இட்ஸ் 1000 ringgit ஐட்டம், 1000னா 1000 யூ ஜஸ்ட் சே இட்ஸ் 1000 USD ஐட்டம் அண்ட் யூ புட் ஃபயர் ஆச்சுன்னா ஓகே அவ்வளோதான். There's always a money constraint. So adunala if you start with a company, that will be best. Career opportunity, like lot of people are setting up design houses in India like Bangalore, Pune, like embedded hub irukku, but there's a quality embedded engineer is not there. There are centers doing maintenance work from US projects and things like that. But so when you are already top of that level, you can work for MNCs, but you can't escape that. Even startups are there, and startups usually supporting this MNC. So the ecosystem end of the day is in between MNC because of the high investment rate. Otherwise, as an entrepreneur, if you are comfortable, you can deliver services. But of course, when you deliver your own services, it will be cheap. Like you can't make profit. Like web development may make more money than doing hardware. Because நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்க்கு வரது ஓகே ஒரு வெண்டிங் மிஷின் செய்வோம், வெண்டிங் மிஷின் செஞ்சு சென்னையில் வைப்போம், ஆட்டோமேட் நம்ம சீப்பாக செய்வோம், அந்த ப்ரைஸ் வாரோட தான் வருவானுங்க. ஆனால் அதுக்கு முன்னையே வந்துட்டு எவனாச்சும் செஞ்சு அதோட சீப்பாக பண்ணியிருப்பான். பட் யூ டோன்ட் அக்கவுண்ட் ஆல் திஸ் R&D காஸ்ட். R&D காஸ்ட் இஸ் வெரி ஹை இன்கரிங் காஸ்ட், எஸ்பெஷலி இப்போ ஒரு மெக்கானிக்கல் எடுப்போமே. Because hardware நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கு. You need to put a case, then only you can sell. Case பண்றனா அவன ஒரு ஆள் ஹையர் பண்ணனும். It's not going to be cheap. And in fact, if you have a friend also, you need to go fabricate that thing. And you have a friend, that means he's a junior, he will make mistake. So the casing, you're going to spend money, you'll bleed lot of money. So the best thing is to go into company and see what they are doing, learn from it, and go forward. A lot of people வந்துட்டு company போய் வேலை செஞ்சோ they don't go further is because they don't make use of the opportunity. The first 5 years you're in company, right, you have to make use of it, because the reality is what we are fighting against is time and money. True, very true. So what Manoj has given is like amazing insights into this field. Basically career opportunity kulla Manoj has given amazing insights. So companies and Manoj, how do you think this field is growing? So நம்ம வந்து ஒரு விஷயத்துல எல்லாரும் we are all commonly agreeing that குவாலிட்டியான embedded engineers இல்ல, குவாலிட்டியான IoT engineers இல்லை, குவாலிட்டியான AI engineers கிடையாது, குவாலிட்டியான engineersே கிடையாது பேசிக்காக. ஸோ பிரச்சனையே இதுதான். எஸ், வி ஆர் ஆல் அக்ரிங் ஆன் திஸ். ஸோ நம்ம வந்து எந்தெந்த விஷயத்துலலாம் டூ யூ திங்க் வி ஆஸ் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிவ் ஆஸ் அ காமன் அட்வைஸ், எந்தெந்த விஷயத்துலலாம் வி ஹாவ் டு ஃபோக்கஸ் த்ரூ திஸ் கோர்ஸ், நம்ம என்னென்னலாம் சொல்லித்தரோம் அப்படின்ட்டு வி ஆல் ஹாவ் திஸ் காமன் நாலேஜ், ரைட்? ஸோ ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், அல்லது வந்து நம்ம பிசிபி டிசைனிங்காக இருக்கட்டும், அதை வந்து ரியல் லைஃபுக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம பண்ணுற ஒரு ஸ்டெப்ஸாக இருக்கட்டும். ஸோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் ஸ்டெப்ஸ் அண்ட் அதில் வந்து நம்ம என்ன மாதிரியான எஃபர்ட்டை போட்டால் ஈஸியாக we can learn, how much amount of effort that somebody has to put to get from 0 to 1. So அதை வந்து ப்ளீஸ் can you please put உன்னோட பார்வையில் as an electronics engineer, so give a insight. என்னன்னா இது வந்துட்டு ஒரு நாளில் பழகிற வேலை இல்லை, டெஃபினெட்லி.
அண்ட் இட்ஸ் நாட் அபவுட் ஓகே நான் ஒரு அண்ணாடிக்க 10 ஹவர் போட்டேன்னா சக்சீட் பண்ணுவேன். இட்ஸ் இம்பாசிபிள். இது வந்துட்டு தானாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரணும். ஓகே அது எப்படி வேலை செய்யுது, தென் யூ வில் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் பிகாஸ் த ஹியூஜ் வாஸ்ட் ஃபீல்ட் ரைட். இட்ஸ் எலக்ட்ரானிக், இட் இஸ் ஹார்ட்வேர், இட் இஸ் அ சாஃப்ட்வேர். இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் நார்மல் பீப்புள் டு லேர்ன். ஸோ த பிகஸ்ட் மோட்டிவேஷன் ஃபேக்டர் still is your own interest. Okay, or electronic வேலை செய்யுது. So a lot of thing you don't have to be smart, super smart, but அந்த கேள்வி கேட்கணும், ஏன் இது வேலை செய்யுது, ஏன் இந்த ஈஸி அந்த ஒரு விலையான ஒரு ப்ராடக்ட் குப்பையில் கிடக்குது, அதை கழட்டி அவன் ஏன் இத்தனை காம்போனன்ட் போட்டிருக்கான். நம்ம படித்தோம் ஸ்கெமேட்டிக் எல்லாம் இவ்வளோ சிம்பிளாக தானே இருக்கான், அவன் ஏன் தேவையில்லாமல் 100 போடுறான், அவன் யோசிச்சிருப்பான் தானே இதை மலிவாக தானே வெளியாக்கணும். ஆனால் அவனோட போர்டை மட்டும் எடுத்து பார்த்தா அப்படியே விளாண்டுருக்கும் காம்போனன்ட் மேலே எல்லாம் அப்படியே என்ன பீஸா மேலே போட்ட மாதிரி மிளகாத்தூள் போட்ட மாதிரி போட்டிருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் போய் யூ ஹேவ் அ இன்ட்ரெஸ்ட், யூ வில் கோ வெரி டீப் டீப் டீப். ஓ இது வந்துட்டு இதுக்கு போட்டிருக்கான், இது வந்துட்டு இதுக்கு போட்டிருக்கான். ஸோ ஃபவுண்டேஷன் நம்ம பழகணும். ஓகே எல்இடி இப்படி தான் இதுதான் இருக்கும், அதுதான் பழகுவோம் ஃபவுண்டேஷனில். பட் வென் வி டூ ரியல் ப்ராடக்ட் இட் வில் கோ பிகர். அதெல்லாம் வந்துட்டு கற்றுக் கொடுக்க முடியாது பிகாஸ் இட் வில் டேக் இஃப் வி டூ கிளாஸஸ் இட் வில் டேக் லைக் ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ். அதுவும் நம்ம சொல்கிறப்ப எல்லாத்துக்கும் கேட்ச் பண்ண முடியாது. மேபி 100 பேர்த்தில் 2 பேர் தான் கேட்ச் பண்ணுவாங்க. ஸோ டு மேக் இட் சிம்பிளாக ஃபவுண்டேஷன், ஓகே இப்படி தான் டயோட் வேலை செய்யும், இப்படி தான் ரெசிஸ்டர் வேலை செய்யும், அப்படி தான் கெப்பாசிட்டர் வேலை செய்யும், அதுதான் நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் போட்டு ஒரு ப்ராடக்டாக செய்கிறதுனா 10 நாள்லேயே பழகிற மாதிரி இருந்தால் ஏன்னோ எல்லாரும் எம்பெடட் கம்பெனி எல்லாரும் எம்பெடட் ப்ராடக்ட் சென்ட்டு போயிடுவாங்க. ஸோ த மோட்டிவேஷன் ஃபேக்டர் இஸ் கேள்வி கேட்கணும். ஸோ நம்மளுக்கு அந்த கேள்வி தானாக வந்துச்சுன்னா தென் வி கேன் கோ ஃபார் யூனோ வித் ஆல் திஸ் திங். கண்டிப்பா ப்ரோ. இப்போ குரூப்ல ஒரு 2 கேள்வி மனோஜ் கிட்ட கேட்கணும்னு வந்து இல்ல ஒண்ணு வந்து வெப் இன்ஜினியரிங்க்கும் ஐஓடிக்கும் ரெக்ரூட்டர்ஸ் வருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. எஸ் அது கண்டிப்பா அது எனக்கு என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. எஸ் ரெண்டுக்குமே we will be sharing career opportunities for you. வெப் இன்ஜினியரிங் ஃபார் ஷியோர் ஆல்ரெடி வந்து ரெக்ரூட்டர்ஸ் லைன்ல நின்றுட்டு இருக்காங்க. அந்த டிஆர்எம் இஷ்யூவால வந்து திங்ஸ் டிலே ஆச்சு. மற்றபடி வந்து ஆல் செட் சேம் ஃபார் ஐஓடி. ரெண்டாவது வந்து ஐஓடியும் வெப் இன்ஜினியரிங் எப்படி பேரலா படிக்கிறது? ஐ திங்க் அது ஓகே எஸ் 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 அது என்ன அதுவும் எனக்கான கேள்வி தான். ஸோ ஐஓடியும் வெப் இன்ஜினியரிங் எப்படி பேரலா படிக்கிறது அப்படின்னா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். ஸோ ஒரு ஐஓடி டிவைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த டிவைஸ்க்குள்ளே ஏதோ ஒரு சென்சர் இருக்கும். அந்த டிவைஸ் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணி இன்டர்நெட் மூலியமா க்ளவுடுக்கு அனுப்பும். க்ளவுடில் இட் வில் டேக் சம் டெசிஷன். இதன் நீ வந்து டோர் ஓப்பன் பண்ணு அல்லது க்ளோஸ் பண்ணு, ஆர் எவனோ ஒருத்தர் இன்ட்ரூடர் வந்துட்டானா அலாம் அடினா அலாரம் ஆன் பண்ணு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை இட் வில் பாஸ், அந்த க்ளவுட் சர்வருக்கு வந்து பாஸ் பண்ணும். ஸோ அந்த க்ளவுட் இதை வந்து இந்த டேட்டாவை எல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு இடத்துல இட் வில் கான்டாக்ட். நான் தான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன்னா என்ன அதை அலர்ட் பண்ணணும். ஸோ இதர் எனக்கு வந்து ஒரு ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரணும், அல்லது வந்துட்டு என்னோட லேப்டாப்பில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரணும், ஒரு என்னோட அலெக்ஸா வந்து கூப்பிட்டு ஹே சம்படி ஸ்டாண்டிங் அவுட் சைடு டோர்னு அது சொல்லணும் கரெக்டாக. ஸோ இந்த டேட்டா அங்கே இருந்து இங்கே ஃப்ளோ ஆகிறதுக்கு இன்டர்நெட்டில் தான் வருது. இன்டர்நெட்டுங்கிறத தாண்டி வெப் மூலியமாக தான் வருது. ஸோ இஃப் யூ நோ வெப் இன்ஜினியரிங், இஃப் யூ நோ ஆல் ஆஃப் வெப் இன்ஜினியரிங், உங்களால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் நம்ம செய்கிற விஷயத்தை ஒரு அப்ளிகேஷனாக கொண்டு வர முடியும். ஸோ ஹவு வெப் இன்ஜினியரிங் வில் ஹெல்ப் யூ அப்படின்னா, ஃபார் டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ், ஃபார் டிசைனிங் பியூட்டிஃபுல் சாஃப்ட்வேர்ஸ் ஃபார் ஆல் திஸ் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். இந்த ஹார்ட்வேர் வந்து ஹார்ட்வேர்லேருந்து டேட்டா வந்துடும். அதை எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுவீங்க யூசர்ஸுக்கு? வெப் மூலியமாக தானே. ஒரு அலெக்ஸாவோ இதுவோ எப்படி ஒர்க் ஆகுது? ஒரு ஆப் மூலியமாகவும் வெப் மூலியமாக தானே ஒர்க் ஆகுது. ஸோ டேட்டாவை இன்டர்நெட்டு கொண்டு வந்து வெப்பில் அதை ப்ரெசென்ட் பண்ணுற அந்த நாலேஜ் வில் கம் ஒன்லி த்ரூ வெப் இன்ஜினியரிங். So yes Manoj, we are almost time. நம்ம இன்னொரு 10 minutesல வந்து we are winding up. So வேற ஏதாவது கேள்விகள்? we are taking last questions. IoT in cyber security ஒன்னு கேட்டிருக்காங்க. and IoT roboticsக்கு எந்த பிளேஸ்ல யூஸ் ஆகும்னு சொல்ல முடியுமான்னு 2 கேள்வி வச்சிருக்காங்க. எஸ் அது முடிச்சு ஒரு எபிக்கான கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் தனியா வரேன் அது அந்த கேள்விக்கு. ஓகே இப்போதைக்கு இந்த 2 கேள்வி. ஓகே சோ ஒண்ணா ரிப்பீட் பண்ணுங்க. லெட்ஸ் கோ அகைன். IoT robotics கேள்விப்பட்டேன். IoT roboticsக்கு எந்த பிளேஸ்ல யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Okay, so one product I think I shared with CB before. Yes bro, can you please share it here? So Manoj is working on some amazing product. If possible please share that here bro. Bro அது WhatsAppல எங்க இருக்குன்னு தெரியல bro.
பட் உங்ககிட்ட இருக்கா ப்ரோ வாட்ஸ்அப்ல? எஸ் எஸ், நீங்கள் அனுப்புனது என்கிட்ட இருக்கும். So just a quick thing. So நாங்க என்ன பண்றோம்னா we are doing a robotic warehouse, which means the post என்ன sorting இருக்கு இந்தியால என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. sorting தான். Yeah, சாமான்லாம் சார்ட் பண்ணி வேர்ஹவுஸ்ல அடுக்கணும். So we are using robots to first thing to organize the product and dispatch. ஸோ இப்போ நீங்கள் போய் அமேசானில் போய் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா அமேசானில் ஒருத்தன் போய் அதை எடுத்து அந்த ப்ராடக்ட் எடுத்து கன்வேயரில் வச்சு அப்படி தான் வரும். But with robotics, you can densely pack object together and it will displace on orders, and also organize orders in very dense manner. Bro, இது ஆக்சுவலா அமேசானோட ஃபேக்டரிஸ்லயே வச்சிருக்காங்க ஒரு சக்ஷன் கேப் மாதிரி இருக்கிற ஒரு ரோபோட். அது வந்து that is Kiva robot. I think அது Kiva robot. நாங்க செய்யறது வந்து similar to that, but it is more how to say infrastructure dense. So it needs infrastructure to support it. Bro, அந்த வீடியோ கிடைச்சிச்சா bro? Bro, என்னோட அந்த வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கீங்க, அந்த ஃபோன் தான் ரெக்கார்டிங்ல இருக்கு. சோ அத நான் எடுக்க முடியாது. உங்களுக்கு வேற ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? இஸ் பாசிபிள்? let me check என்கிட்ட இருக்கானே. சோ நான் இப்ப குரூப்ல ஒரு போட்டோ ஒன்னு போட்டுருக்கேன். அப்ப நீங்க இந்த ப்ராடக்ட்ட கண்டுபிடிச்சீங்கன்னா ஜெர்மன்ல இருக்க என் ஃப்ரெண்டுக்கு வேலை போயிருன்னு நினைக்கிறேன் bro. கன்ஃபார்மா. ஏன்னா அவன் வந்து வேற ஹவுஸ்ல இந்த வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். So நான் செய்யலனா எவனோ செஞ்சிட்டு போயிடுவான் bro. கண்டிப்பா நானே செஞ்சிட்டு போயிடுறேன். That's so sweet. Okay, I think I found a video. Let me see if I can download it. So I guess everybody can look at my screen la. This is this machine that they are doing. And the கீழ இருக்கிற அந்த ஒரு இதுவும் அது வந்து there is just a space. அதுக்குள்ள தான் அந்த பொருள் எல்லாம் வச்சிருப்பாங்க. பேசிக்கா இப்போ அமேசான்ல ஆர்டர்ஸ் எல்லாம் வருதுன்னா ஒரு இடத்துல அந்த ஆர்டர் ஒன்னொன்னுல ஒரு டப்பாக்குள்ள இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த பொருள் டிஸ்பேச் ஆகணும்னா this robot that they are telling அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு மூவ் ஆயிட்டு உள்ள போய் அதை ஃபெட்ச் பண்ணிட்டு வரும். So do you have this video bro? Yeah, I have, but அது எந்த வீடியோன்னு தெரியல. அது ஆக்சிடென்ட் ஆகிற வீடியோவா என்ன தெரியல. ஆனால் ஒன்று தான் லோட் ஆச்சு. வெயிட், am I sharing my screen? No, not it. Yeah, please do now. You guys see my screen? Yes bro, we can. So basically இந்த ரோபோட் தான் நம்ம செய்கிறோம். Oh, awesome. So I think you can see it's carrying bean and how it has items inside it. So it is a z-axisலயும் போகுமா இது? XYZ Z தான் bro ஜாமா அடிக்குது. XY வந்துட்டு just to go to the coordinate. It's like a checker. Chess லாண்டா எப்படி நவுத்துவோம் அதே மாதிரி. Okay. So இவ்வளவு பெருசா எப்படி bro? இல்ல இன்னொரு முன்னாடி ஏதாவது இன்னொரு ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அதுவும் நின்னு அது போனதுக்கு அப்புறம் வெளிவிட்டு அதான் it has all this intelligence basically. Yes, so இதுதான் வந்துட்டு IoT, and what is happening is there are teams that are working on those algorithms, and we are doing on the hardware side. So to give idea, like for this they are using CBS, conflict based search thing based on a star algorithm. Okay, this is actually a IoT product because it use wireless to talk with a main central server to get orders. It is like you can automate the entire thing. If you're using human, நீங்க வந்து கால் நடக்கிறதுக்கு ஒரு பாதை போடணும். இது pallet truck போறதுக்கு you need to put. So if you build human robots, you mean? Yeah, I mean if you use human, even human robots, it won't be efficient as this, right? Because this is space. Yes. So அதாவது when we talk about this robotics அப்படின்னா it is not just about ஒரு மனுஷன் உருவத்தில் இருக்கிற ரோபோட் மட்டும் இல்லை. anything that makes this job easier for man, yes, அதுதான் வந்து robots பேசிக்கா. So yes, that is what Manoj is telling. So IoT அப்படின்றது வந்து வெறும் as somebody asked IoT and robotics பற்றி கேட்டதால this topic came up, but the thing is IoT robotics இருக்கட்டும் அல்லது bro இன்னொன்று என்ன கேட்டாங்க, IoT robotics and the other thing that they asked, IoT with cyber security. Yes, so IoT with robotics இருக்கட்டும், IoT with cyber security இருக்கட்டும், all these things are basically computers அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு நார்மலான கம்ப்யூட்டருக்கு எப்படி வைரஸ் அட்டாக் வருமோ, ஒரு நார்மலான கம்ப்யூட்டருக்கு எப்படி அதர் சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வருமோ, அதே மாதிரி தான் IoT டிவைசஸ்க்கும்.
ஸோ இப்போ நான் வந்து சென்னையில் கரண்ட்டாக ஐம் ஹேண்ட்லிங் அ கேஸ். அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோட ஐஜிடிவியில் இருந்திருக்கும், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க எல்லாரும் கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச். இட் இஸ் அபவுட் ஒரு வீட்டை கம்ப்ளீட்டாக ஒருத்தன் வந்து ஹேக் பண்ணிட்டான் அண்ட் வாட் தே ஆர் டூயிங் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல விஷயம் என்னென்னா, வென் தீஸ் டைப் ஆஃப் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் ஆர் கம்மிங், ஐஓடி அப்படின்றது வந்து ஒரு ஐஓடியில் சேலஞ்சிங்கான விஷயமே என்னென்னா, இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது வென் ஐஓடி டிவைசஸ் வீட்டுக்குள்ளே இருந்து அதை ஒருத்தன் ஹேக் பண்ணானா நமக்கு அவன் எப்போ எதை செய்யறான் அப்படின்னே தெரியாது. ஸோ வென் தீஸ் திங்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்னா வென் இம்ப்ராப்பர் செக்யூரிட்டி இஸ் இம்ப்ளிமெண்டட். எப்போ இம்ப்ராப்பர் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னா வென் குவாலிட்டி இல்லாத அதை கண்டென்ட்டை பற்றி என்னன்னே தெரியாத இன்ஜினியர்ஸ் அந்த சாஃப்ட்வேர் எழுதியிருந்தாங்கன்னா இது நடக்கும். ஸோ இதுதான் சாஃப்ட்வேர்லையும் நம்ம கம்ப்யூட்டர்லையும் ஜென்ரலான விஷயம் இதுதான். எஸ். ஸோ ஆஸ் மனோஜ் ஆல்ரெடி செட், குவாலிட்டியான எம்பெடட் இன்ஜினியர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அவங்களுக்கு செக்யூரிட்டியை பற்றி தெரியறதில்ல, ப்ரோக்ராமிங் பற்றி பெருசாக தெரியறதில்ல. ஸோ ஐஓடி அப்படின்னு நம்ம எடுத்து when we are preparing for ஐஓடி, நம்மள்ட்ட இருக்கிற இந்த பவர் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் நம்மளோட இந்த கேப்பபிலிட்டி ஆஃப் ரைட்டிங் செக்யூர் கோட், இதை எம்பெடட்குள்ளே நீங்கள் புகுத்தும் போது வந்து த அவுட்புட் தட் வில் கம் அவுட் இஸ் பேசிக்கலி ஒண்டர்ஃபுல். அண்ட் இதை தான் வந்து டெலிவர் பண்ணுறது நம்மளோட ஐஓடி மாஸ்டர் கோர்ஸோட கம்ப்ளீட் விஷன் அண்ட் மிஷனாக இருக்க போகுது. ஸோ இந்த விஷயத்தை உங்கள் ஒருத்தரையும் செய்ய வச்சு உங்கள் ஒருத்தருக்கும் ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறது is our goal, and I hope that has started out very well. So thank you RJ Erode Prabhu for hosting this event. Manoj, thank you for your presence. அண்ட் கடைசியா ஒரே ஒரு கேள்வி. எஸ் ப்ரோ. இந்த குரூப்ல ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது எப்படின்னா, தலைமை வந்து இப்பயே அட்வான்ஸ்டா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்ல. ப்ரோ, இந்த ட்ரைனிங்கு டெஸ்டிங்லாம் பண்ணும் பொழுது இந்த கிட்டில் எக்கு தப்பா நாங்க ஏதாவது வயரை மாத்தி கொடுத்து அது ஒரு வேளை ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அதுல இருந்து புகைலாம் வந்து ஒரு வேளை போயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி. ப்ரோ கவலைப்படாதீங்க, அந்த மாதிரி நீங்க புகைச்சு விட்டுருவீங்கன்ட்டு ஒரு குட்டி குட்டி காம்பனண்ட்டுக்கும் நான் 5 அனுப்புறேன். லைட்டா இருந்தாலும் 5 லைட் அனுப்புறேன். ஓகேவா? எதுனாலும் நான் 5 உங்களுக்கு அனுப்புவேன். ஒன்றை புகைச்சிங்கன்னா அடுத்தது புகையாத மாதிரி வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பசங்க என்ன செய்வாங்கன்னா, எல்இடி லைட்டை பார்த்துடனே ரெசிஸ்டரே கனெக்ட் பண்ணாமல் டேரெக்டாக பேட்டரியில் சொருவானுங்க, அப்படியே புகஞ்சிரும். நான் பார்த்துருக்கேன், எல்இடி லைட் எடுத்து ஒருத்தர் ஏசி பிளக்ல சொருவி ஆன் பண்ணா பிரைட்டாக லைட் வரும் அப்படின்னு டமால்னு அடிச்சுது. ஸோ இந்த மாதிரி வந்து குறுக்கேஸ்தனம் எதுவும் பண்ணாமல் நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வரலும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க. ஸோ சின்ஸ் யூ ஆர் ஹேண்ட்லிங் வித் எலக்ட்ரானிக்ஸ், இது வந்து ஏசி கிடையாது, இஸ் நாட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், இட் இஸ் ஜஸ்ட் டிசி. டிசி டேஞ்சரஸ் இல்லை அப்படின்னாலும் குறுக்கேஸ்தனம் எதுவும் பண்ணாதீங்க, ஷார்ட் சர்க்கியூட் எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரில அப்படின்னா நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வரலும் வெயிட் பண்ணுங்க. தெரிலனா தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை பண்ணுங்க. ஸோ தீஸ் ஆர் லைக் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ சேஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் இந்த கோர்ஸில் வந்து சின்ஸ் குழந்தைங்களும் உள்ளே இருக்கிறதால சால்ட்ரிங் அப்படின்றது வந்து சால்ட்ரிங்கான தேவையே இல்லாத மாதிரி தான் we have planned the course. ஸோ உங்களுக்கு மோஸ்ட்லி கிட் உங்கள் வீட்டுக்கு வரும்போது தேவையான காம்பனன்ட்ஸ்லாம் ஆல்ரெடி சால்டர் ஆகிருக்கும். உங்களுக்கு சால்டர்லெஸ் பிரெட் போர்டு கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஒயர்ஸ், ஜம்பர் ஒயர்ஸும் கொடுப்போம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி குத்தி நீங்கள் அதாவது உங்கள் கையை சுட்டுக்கிறதுக்கோ அல்லது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கோ எந்த விஷயமே அதுக்குள்ள இல்லை. அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. நீங்கள் எதுவும் செஞ்சு அங்கே இருக்கிற காம்பனன்ட்ஸ் டேமேஜ் பண்ணிடாதீங்க, தட்ஸ் ஆல். அது மாதிரி அது ஆகாது. பட் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அ வார்னிங். கண்டிப்பா. அதாவது நம்ம ஆளுங்க பண்ணிட்டு ப்ரோ நீங்க அனுப்புனதுதான் ப்ரோ ஆச்சு அப்படிம்பாங்க. அதனால எதுக்கு என்ன நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். நீங்களா இதோட பண்ணி உங்க ஹெல்த் இது பண்ணிக்காதீங்க. கிருத்திக் சொல்லு. கிருத்திக் இஸ் ரைசிங் ஹேண்ட்ஸ். ஐஓடில ரோபோட்டிக்ஸும் வருமானா? கிருத்திக், அதாவது ரோபோட்டிக்ஸ் அப்படின்றது another ஃபார்ம் ஆஃப் ப்ரோக்ராமிங் தான். ஸோ ஐஓடியில் டெஃபினட்டாக வந்து இது எல்லாத்தையும் ஹவு யூ கேன் மேக் இட் பாசிபிள் அப்படின்றதுக்கான நாலேஜ் உனக்கு கிடைக்கும். பட் ரொபோட்டிக்ஸ் டேரெக்டாக நாங்கள் ஐஓடிக்குள்ளே சொல்லித்தரோமா அப்படின்னா இல்லை. பட் எப்படி உனக்கு வந்து எல்ஏஎஸ்டிபி அட்டன் பண்ணாவே வெப் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு நாலேஜ் கிடைச்சிது, அந்த மாதிரி ஆஸ் யூ அட்டன் ஐஓடி கோர்ஸ் உனக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இதை வந்து ஹவு டு மூவ் ஃபார்வர்ட் வித் திஸ் அப்படின்றது கிடைக்கும். ஓகேண்ணா. ஸோ பேசிக்கலி இந்த ஐஓடி கோர்ஸ்ல முதல்ல நம்ம எல்லாரும் நிக்க கத்துக்க போறோம். நின்னதுக்கு அப்புறம் அடுத்து எங்க கால் வைக்கலாம், எப்படி ஓடலாம் அப்படிங்கிறது. எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ த ஈவென்ட் வாஸ் இப்போதைக்கு இந்த 2 டீச்சரை உங்க கண்ணு முன்னாடி காமிச்சிட்டோம். 3வது ஒரு டீச்சர் இருக்காப்ல, அவர் வருவார் கூடிய சீக்கிரம். ஆமா. ஸோ அந்த இதில் நம்ம பார்ப்போம். மீன் வைல் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் எது இருந்துச்சு அப்படின்னாலும் எனி டைம் நம்மளோட குரூப் இருக்கு, நீங்க குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஸோ somehow it will be addressed as soon as possible அப்படிங்கிறது மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். ஸோ அக்ஷயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ளீஸ் த்ரோ யுவர் கொஷின். இதில் ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் திங்ஸ்லாம் வருமா? நீங்கள் சொன்னீங்களே சாயில் இதெல்லாம் சொன்னீங்கல்ல,
அதெல்லாம் கொஞ்சம் அதை பத்தி கொஞ்சம் சொல்வீங்களா? இதை பத்தி அந்த சென்சரே நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு செடியை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். தட் இஸ் அ ப்ராஜெக்ட் தட் இஸ் பிளான்ட். ஓகேவா? அதுக்குள்ளே நீங்கள் எப்படி தண்ணி ஊற்றுறதுக்கு, அட்லீஸ்ட் வந்து தண்ணி ஊற்றுறதுக்கு வாட்டர் மோட்டர் வைக்கலைனாலும் தண்ணி ஊற்றுங்க, தண்ணி கம்மியாகிடுச்சுன்னு உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர அளவுக்கு செய்வோம். ஆனா அதுல வந்து சயின்ஸ் பத்தியும் சொல்வீங்க? டெஃபினட்டா. ஏன்னா when we are working with sensors, அந்த சென்சர் அப்படின்றது வந்து என்னன்னா ரியல் லைஃப்ல இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணுது. ஸோ அந்த ஒரு சென்சரை பற்றி நம்ம பேசும்போது டெஃபினட்டாக அந்த சென்சரில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், எப்படி ஹவு தட் சென்சர் இஸ் பிரிங்கிங் தட் இன்ஃபோ அப்படின்றதையும் கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு எல்லாத்தையும் பார்ப்போம். கவலையப்படாதீங்க. எஸ் சிவானந்தா, ப்ளீஸ் கோ ஹெட் வித் யுவர் கொஸ்டின். ப்ரோ, ஃபர்ம்வேர் ஓவர் த ஏர் அண்ட் கிளவுட் பற்றி பார்ப்போமா ஐஓடியில்? கம் அகைன். ஃபர்ம்வேர் ஓவர் தி ஏர், ஃபோட்டான்னு சொல்லுவாங்களா? ஸோ அதுவும் அண்ட் கிளவுட் கான்செப்ட் பற்றியும் ஃபர்ம்வேர் ஓவர் த ஆப் நம்ம பார்ப்போமான்னு எனக்கு தெரியல, பட் கிளவுடை பற்றி கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே. கிளவுட் ப்ரோக்ராமிங், கிளவுட் கம்ப்யூட்டிங், கிளவுட்ல எப்படி டேட்டா ஷேர் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, டேட்டாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் டு கிவ் ஐடியா, ஃபோட்டாக்கு நாங்கள் ஒரு டீமே செட் பண்ணி செய்வோம். பிகாஸ் ஃபோட்டா இஸ் அது கதையாச்சுன்னா டிவைஸ் அப்படியே பிரிக் ஆயிரும். ஏதோ ஒரு லைட்டா டவுன்லோட் அப்லோட்ல போச்சுன்னா தென் யுவர் கஸ்டமர் கோன லைக் என்ன ப்ராடக்ட் இது நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்தது, வேலை செய்ய மாட்டேங்குது. ஓகே. ஸோ இட் இஸ் ஐ மீன் இட் இஸ் குவைட் காமன். ஏதோ ஒரு அமேசான் ப்ராடக்டாக ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் ஐ திங்க் ஐ ஃபர்காட் வாட் வாஸ் தட், கிண்டல் ஆர் சம்திங், அப்டேட் பண்ணோன்னே பிரிக் ஆச்சு. That is a part of photo issues actually. Okay. So செலகுட்டிஸ் இது எல்லாமே சொல்லி தரப்படும், நீங்க வந்தா மட்டும் போதும், அவ்வளவுதான். சிம்பிள் as that. So அப்துல் ரஹ்மான், please go ahead with your question. ப்ரோ, ஒரு சின்ன டவுட். இப்போ ஒரு சென்சர் எதுவாக இருந்தாலும் அதுக்கு சம் சார்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அது இருந்தால் தானே அது இப்போ ஆன் எதுவாக இருந்தாலும் ஆன் ஆஃப் எதுவாக இருந்தாலும் சம் சார்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இருக்கும். அப்போ எந்த சென்சராக இருந்தாலும் அதுக்கு எலக்ட்ரிசிட்டி எப்படி கொடுப்போம்? இப்போ சாயில் மாய்ஸ்சர் சொல்கிறோம், அது இப்போ நம்ம ஈரப்பதத்தில் வைக்கிறோம், இப்போ அதுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி கொடுப்போமா? இல்லை இப்போ அதுக்கு ஒரு இன்டர்நெட் எனி டைம் இருக்கணுமா? எஸ் அதாவது அதுக்கு டைரெக்டாக இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது கொஸ்டின். ஏன்னா இன்டர்நெட் இருந்தால் தான் அதனால் டேட்டா சென்ட் பண்ண முடியும். இன்டர்நெட் இல்லைன்னா நம்ம வைஃபைக்குள்ளே வச்சு வைஃபைக்குள்ளே நம்ம லோக்கலாக ஒரு சர்வரை செட்டப் பண்ணியும் நம்மளால் வந்து இதை செய்ய முடியும். ஸோ இப்போ உங்களோட கொஸ்டின் என்னன்னா, அதை நான் மண்ணில் வைக்கும்போது எப்படி எங்கிருந்து அதுக்கு நான் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறது, அதுக்கான கனெக்டிவிட்டி ஹவு கேன் என்ஷூர், அதுதான் உங்களோட கேள்வியாக இருக்கு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எலக்ட்ரிசிட்டி எதுவாக இருந்தாலும் எந்த சென்சராக இருந்தாலும் அப்படியே ஆன் ஆகிடாது, நம்ம ஒரு கரண்ட் கொடுத்தாதான் ஆன் ஆகும். ஸோ எஸ் I'll explain. ஸோ இதுக்கு என்ன நம்ம செய்வோம்னா, இப்போ கரண்ட் எதுக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக டிசி சப்ளை கொடுத்து தான் ஆகணும், எங்கெங்கெல்லாம் நம்ம சென்சர் வைக்கிறோமோ அந்த இடத்துக்கு. ஸோ இது எல்லாமே பேசிக்காக வந்து பவர் சப்ளை யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிஎஸ்யூ. ஸோ பவர் சப்ளை யூனிட் தான் இந்த வேலையை வந்து செய்யும். நம்ம யூஸ் பண்ணுற சென்சர்ஸ் வந்து நிறையா கரண்ட்லாம் எடுக்காது. த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தட் இட் கன்சியூம்ஸ் இஸ் ஸோ லெஸ். ஸோ இந்த காரணத்தால் வந்து நம்ம எப்படி இதை பவர் பண்ணுறது அப்படின்றது, எவ்வளோ நம்பர் ஆஃப் டிவைசஸ் நம்மள்கிட்ட இருக்குது, அதை நம்ம எங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்றதை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால் வந்து சொல்ல முடியும். அது ஜஸ்ட் ஒன் டிவைஸ் தான் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ப்ளக்ல இருந்து பவர் எடுத்து வந்துடலாம். இல்லை எனக்கு 100 டிவைஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எனக்கு 12 வோல்ட் அவுட்புட் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ எல்இடி ஸ்ட்ரிப்கெல்லாம் நம்ம பெரிய லெவல் ஒரு கன்வெர்ட்டர் வைப்போம்ல, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஆப்ஷனல். நம்ம என்ன ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்றது தெரியாமல் பவர் சப்ளை இதுதான் அப்படின்றத நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. பட் விஷயம் என்னன்னா, எப்படி ஹவு கேன் ஐ டூ இட் வென் ஐ வாண்ட் டு டூ இட் அப்படின்றது உங்களோட கேள்வியாக இருந்துச்சுன்னா, ஸ்டே டியூன் ஃபார் த கிளாஸில் வந்து எப்படி இந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து பவர் சப்ளை கொடுக்கறதுங்கிறது கண்டிப்பாக. ஏன்னா சென்சரை கொடுத்தேன்னா வந்து பவர் சப்ளையை கொடுக்க மாட்டேன்னா, இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் வந்து வடிவேல் சாரி யாரு செந்தில் வந்து இலைய வச்சுட்டு கல்யாணத்துக்கு வருவான், ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்றேன்னா இலை போட்டு சோறு போட மாட்டேனா அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன் ப்ரோ, கண்டிப்பா நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஐ அம் டெல்லிங். இன்னொரு 2 கேள்வி குரூப்ல ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கு. தேஜஸ் ஹரிகுமார்னு ஒரு பைப்ல இருக்காப்ல, அவர் என்ன கேக்குறாருன்னா, இப்ப இது ஒமேகா ஓம்ஸ் லா இதெல்லாம் கூட படிக்கணுமா ப்ரோ, ஃபார்முலாலாம் வருமா அப்படின்ற மாதிரி. சி ப்ரோ, அதாவது இதெல்லாம் வந்து நீங்க காலேஜ்ல ஒரு சிலபஸா நீங்க எடுத்து பேப்பர் போட்டு மனப்பாடம் பண்ணி 2 மார்க் எழுதி 5 மார்க் எழுதி அது வேற லைஃப் ப்ரோ, அதை நீங்க மறந்துருங்க. இங்க நம்ம ஓம்ஸ் லாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம ஓம்ஸ் லாவை படிக்க போறது இல்ல,
ஓம்ஸ் லாவாக இருக்கட்டும், அது என்ன லாவாக வேணா இருக்கட்டும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். கண்ணு முன்னாடி ஓகே இதுதான் இதை தான் நம்ம படித்தோமா, இதை தான் அப்படி சொன்னானா, இதை வி ஆர் கோயிங் டு லேர்ன் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபார்முலாஸ் ஆப்வியஸாக இருக்கும், ஆமாம் தான். ஆனால் அந்த ஃபார்முலாஸை நீங்கள் மனப்பாடம் பண்ண மாட்டீங்க, அந்த ஃபார்முலாஸை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து வி கேரண்டி யூ. அது வந்து ப்ராக்டிக்கலா நம்ம படிக்க போறோம், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா. அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டுருக்கிறாரு, ரஞ்சித்ன்றவர். வைஃபை கனெக்ஷன் மேண்டிட்ரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க சிஸ்டம்க்கு வந்து ஒன் வே கனெக்ஷன் மாதிரி கொடுத்து இது பண்ணியிருக்காங்களாம். ஸோ வைஃபை மேண்டிட்ரியான்னு கேட்டு. ஸோ நைஸ் கொஸ்டின், தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் திஸ் அப். நம்ம நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த கிட்டில் இருக்கிற அந்த டிவைஸுக்கு வந்து எப்படி இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுன்றது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஸோ என்னோட வீட்டில் வைஃபை இருக்கணுமா, நான் வீட்டில் வைஃபை இல்லை நான் என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஐ நோ எவ்ரி ஒன் ஆஃப் யூ ஓன் அ மொபைல் ஃபோன். மொபைல் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் உங்களால் போட முடிஞ்சா மோர் தேன் எனஃப். அந்த வைஃபையே போதுமான வைஃபை ஃபார் யூ டு லேர்ன். எஸ், ஆப்வியஸ்லி. நைஸ். ஸோ இப்போதான் நம்ம வந்து முதல் புள்ளி எடுத்து வைக்கிறோம். அடி எடுத்து வச்ச உடனே எங்க ஓடுறது எப்படி ஓடுறதுன்னு கேட்காம முதல்ல எந்த மாதிரி எல்லாம் நிக்கலாம். ஸோ கிருத்திக் யூ வாண்ட் டு ஆஸ்க் a question or அக்ஷயா? உங்க ஹேண்ட் ரைஸ்ல இருந்துச்சு. ஸோ அக்ஷயா ப்ளீஸ் கோ ஹெட். இதுல நீங்க ஜியோகிராஃபிலாம் இருக்குல்ல, ஜியோகிராஃபி ரிலேட்டடா என்னெல்லாம் வரும் ப்ரோ? ஜியோகிராஃபி ரிலேட்டடா எங்க நான் சும்மா ஹிஸ்டரி ஜியோகிராஃபின்னு பேச்சுக்கு சொன்னேங்க, சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஸோ ஜியோகிராஃபி ரிலேட்டடா என்ன வரும் அப்படின்னா, டேட்டா பேஸ்ல ஜியோஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷனை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி ரிட்ரீவ் பண்றது அப்படின்றது நம்ம கோர்ஸ்ல இருக்கு. ஸோ அதை தான் பேசிக்கலி மென்ட் அஸ் ஜியோ. பேசிக்கா நம்ம வந்து when we are talking about இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அது ஜென்ரேட் பண்ணுற டேட்டாவை வந்து எப்படி நம்ம பிளாட் பண்ணி சேவ் பண்ணுறதுன்னு வரும்போது ஆல் சார்ட் ஆஃப் டேட்டாவை பற்றி நம்ம யோசிக்கணும். அந்த டேட்டா வந்து நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு நம்பரோ ஒரு இமேஜோ ஒரு வீடியோ மட்டும் இல்லாமல் ஒரு லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருந்தாலும் இப்போ ஊபர் எப்படி வேலை செய்யுது, எல்லா ஃபோனும் இட் இஸ் அ டிவைஸ் ஃபார் தெம். எங்கே நம்ம என் ஃபோன் எடுத்து தட்டினா அவனோட ஃபோன் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா தே ஆர் ஏபிள் டு கம்யூனிகேட் அண்ட் என்னையும் அவனையும் லிங்க் பண்ணி த டிரைவர் இஸ் ஏபிள் டு கம் டு மை லொக்கேஷன். எல்லாம் மேஜிக் மாதிரி இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இஸ் நாட் பாசிபிள், நாட் 5 வருஷம், தட் இஸ் டூ ஷார்ட். பட் the thing is, நீங்கள் வந்து இவ்வளவு தூரம் இன்டென்ஸாக வந்து அதை பற்றி வரி பண்ண தேவையில்லை, பிகாஸ் we have all of these things covered. So let's go to the next question. Kritik Ramraja, please go ahead. Go ahead. நீங்க சொன்னீங்கன்னா we can use வைஃபை வந்து ஹாட்ஸ்பாட் மூலமாவும் கனெக்ட் பண்ணலாம்ட்டு. அப்ப அந்த IoT டிவைசஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு லிமிட்டடான டிஸ்டன்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமானா? எஸ் கிருத்திக், எஸ், நீ சொல்றது முற்றிலும் கரெக்டான விஷயம். இப்போ நான் என்னோட வீட்டுக்குள்ள ஒரு 4-5 டிவைஸ் வச்சிருக்கேன்னா அந்த டிவைஸ் எல்லாமே என்னோட வைஃபை ரேஞ்சுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிவைசஸ்க்கு இன்டர்நெட்டை யாரோ ஒருத்தர் சப்ளை பண்ணணும். இன்டர்நெட் இருந்தால் தான் these device can send the data back to cloud in some form, கரெக்டா? ஸோ இந்த இன்டர்நெட்டை யாரோ ஒருத்தர் சப்ளை பண்ணியே ஆகணும். அதுக்கு வைஃபை இஸ் ஆக்டிங் ஆஸ் அ சோர்ஸ். ஸோ இந்த வைஃபை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஸோ I'll tell you this, எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட டிவைஸும் ரவுட்டரும் க்ளோஸாக இருக்கோ அவ்வளோ பெட்டரான அவ்வளோ ஸ்பீடாக நம்மளால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த வைஃபை டிஸ்டன்ஸை நீ 10 கிலோமீட்டருக்கு மாற்றினா யூ கேன் ஒன்லி டூ 1 kb/s ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன். வேறஸ் இந்த டிஸ்டன்ஸ் நாட் ஜஸ்ட் வைஃபை, அது எனி மீன்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ்னு வச்சுப்போம். அதை நீ ரொம்ப க்ளோஸில் வச்சுருந்தா யூ கேன் டூ 1 Gbps ஆல்சோ. இதுதான் வந்து கண்ணா த திங். ஓகே, ஸோ வைஃபைல தான் யூ ஆர் கோயிங் டு மேக் இட் ஒர்க் அப்படின்னா டெஃபினட்டாக அது உன்னோட வீட்டுக்குள்ளேயோ அல்லது ஒரு லிமிட்டட் ஏரியாக்குள்ளே இருக்கும். பட் வென் யூ வாண்ட் டு மேக் இட் ஒர்க் அக்ராஸ் tens of hundreds of kilometers, the best thing is to go with GSM அப்படின்னா டேரெக்டாக சிம் கார்டு உன்னோட ஐடி டிவைஸ்க்குள்ளே இருக்கணும். உன்னோட IoT டிவைஸ்க்குள்ளே சிம் கார்டு டேரெக்டாக இருக்கணும். அப்போ திஸ் இஸ் அ பெஸ்ட் திங். எங்கே வேணாலும் வச்சு யூ கேன் டைரக்ட்லி மேக் த டிவைஸ் டாக் டு த இன்டர்நெட். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற நிறையா குட்டி டிவைஸில் நம்மளால் ஆல்ரெடி சிம் கார்டை போட முடியுமே. நம்ம தேர் ஆர் லாட் ஆஃப் டிவைசஸ் விச் கேன் ஹெல்ப் யூ ப்ரிவெண்ட் பைக் தெஃப்ட்ஸ். ஸோ அதுக்குள்ளே சிம் கார்டை போட்டு ஒரு டிவைஸ் உள்ள கனெக்ட் பண்ணால் யாராவது பெட்ரோலை உடச்சி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா இட் கேன் ஸ்டாப் த பைக் இன்ஸ்டன்ட்லி. இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், ஸ்மால் திங்ஸ் தட் கேன் டேக் த சிம் கார்டு உள்ள வந்து அதுக்கு இன்டர்நெட் கிடச்சிருச்சுன்னா அதுக்குள்ளே சென்சர் இருந்துச்சுன்னா அது டேட்டா எடுத்து எங்கே வேணால் அனுப்பலாமே. ஸோ கனெக்டிவிட்டியை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் த அப்ளிகேஷன். நம்ம என்ன அப்ளிகேஷன் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கனெக்டிவிட்டி வந்து கொடுப்போம். ஸோ அது GSM இருக்கலாம், ZigBee இருக்கலாம், வைஃபையாக இருக்கலாம். ஸோ மனோஜ், வாட் இஸ் த டைப் ஆஃப் கனெக்டிவிட்டி தட் யோர் மிஷின்ஸ், உங்களோட IoT மிஷின் என்ன யூஸ் பண்ணுது? நம்ம விட்டு ZigBee வைக்கிறோம். ஓகே. ஸோ ZigBee what we do is actually a mesh network.
and நீங்க மொத SIM card சொன்னீங்க, not all the device can put SIM card because sometimes SIM card takes a lot of energy. So what we do is Wi-Fi க்கு router இருக்கு, அந்த மாதிரி we call it gateway, so that we call it concentrator also. Gateway ல மட்டும் internet இருக்கும், the rest of it transmit through Zigbee or whatever. Okay, like LoRa, like LoRa. Yes, something like that. So this concept is even Bluetooth நிறைய sensors இருக்கு. Bluetooth gateway னு அடிச்சு பாருங்க, ஒரு router வரும். Okay. So that router is also concentrator. So அது வந்து டேட்டா வந்து எதுமே இல்லாம socket இல்லாம கூட அனுப்பும், just a raw data. Okay. And then this gateway will pass this data and take it and send to your AWS cloud, or even check whether இது வந்து வேலிடான டேட்டாவா கரெக்டான வந்து அனுப்புறானா, because sometimes theft can happen also. So the gateway can do this. Nice. Great. Bro, one more கேள்வி. இந்த what about the partnership with Ender 3D னு ஒரு கேள்வி பிரவீன்ற ஒரு கேள்வி. Bro, we are still on that bro. So still நாங்க அதுக்காக incorporate பண்ணனும், lot of things are waiting. So அத பத்தி I'll definitely give an update. Okay. So Shivananda, your question please, go ahead. I think Manojக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Manoj, you are free for another 5 minutes, we'll wrap up. Actually if I can excuse, it will be better because someone waiting for me. Okay, just 5 minutes Manoj, we are wrapping up. Just 5 minutes. Okay. Yes. 5 minutes is okay. அந்த எனர்ஜி அப்படியே புடிங்க. So yes, Manoj is a busy guy, he has lot of works, lot of commitments. So இன்னொன்னு மலேசியால தான் இருக்கறேன்னு சொன்னீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் அங்க 12க்கு மேல ஆச்சு. ஆமா. So Manoj is a night owl. நான் மனோஜ் நீங்க வந்து நைட் வெடிய கால 5 மணி வரைக்கும் பிடிக்கலாம். இருட்டல இருக்கேன். உல்லாச உலகம் உங்களுக்கே சொந்தம், செய்யுங்க. அது கேள்விக்கு போறலாம். Yeah, please. Go ahead. லிஷா என்னப்பா பேரு? லசான்யா அது சாப்பிடுற பொருளுங்க. இருங்க எங்க நீங்களே சொல்லுங்க, how to pronounce your name. Sorry. லிஷான்ஷா. ஓகே, கோ ஹெட் லிஷான்ஷா. லிஷான்ஷாவே இருக்கீங்களா? ஹாய். இல்ல ப்ரோ, இது So okay, let's go to the next person. Esaki Raja, please go ahead. Bro, drones பத்தி இருக்குமா? drones டெவலப் பண்ற மாதிரி. Okay, nice. So your question is about drones. See, drones அப்படின் இப்ப நான் ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் சொன்னேன்ல, we are all suffering from something called illusion of separation அப்படின்னு. ஸோ அது பேசிக்கா என்ன அப்படின்னா, ட்ரோனும் ரோபோட்டும் இவன் மனோஜ் செய்யற இந்த மெஷின் இது எல்லாமே வேறன்னு நினைக்கிறதா இந்த illusion of separation. பேசிக்கா இது எல்லாமே ஒன்று தான். ட்ரோன்லேயும் சென்சர் தான் இருக்குது, இதுலேயும் சென்சர் தான் இருக்குது. பேசிக்காக வாட் மனோஜ் டிட், அது வந்து பறக்காத ஒரு ட்ரோன் தான். அது ட்ரோன்னா பறக்கணும்னு இல்லை, பேசிக்காக அது 3 ஆக்சஸில் போயிட்டு இருக்கு, அதையும் ஒரு ட்ரோன்னு சொல்லலாம். இட் இஸ் அ ரோபோட். ட்ரோன் இஸ் பேசிக்கலி ரோபோட், ரைட்? இட் கேன் டூ சம்திங், இட் கேன் ஈஸ் த பெயின் ஆஃப் ஹியூமன்ஸ் இன் லாட் ஆஃப் வேஸ். ஸோ த திங் இஸ், ட்ரோன்ஸும் ஐஓடியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து they all have this common core. ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்குறதுல இந்த காமன் கோரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் இட் will happen for you automatically. So Lishansha, do you want to ask your question please? இல்ல. ஸோ ஐ கெஸ் அவருக்கு ஏதோ மைக் ஏதோ வேலை செய்யல போல. ஸோ இன்னொரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க, இந்த பிசிபி டெவலப்மெண்ட் கேன் மேக் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி ஒரு. எஸ் மனோஜ், ஐ திங்க் யூ ஆர் த right person to answer. This will be the last question. So guys, we'll wrap up in another 5 minutes. So I think I have given all the information, necessary information. C program practice பண்ணுங்க, Python practice பண்ணிட்டு இருங்க. In meantime அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். வேற ஏதாவது டவுட்டா இருந்துச்சுன்னா குரூப்ல போஸ்ட் பண்ணுங்க. So Manoj is answering the last question. So please go ahead Manoj. So PCB மார்க்கெட் பண்ண முடியாது, first கஸ்டமர் இருந்தா தான் மார்க்கெட் பண்ண முடியும். So customer என்ன ஸ்கேல்ல வரணும், if you are very new, then you have to go for new people. மார்க்கெட்ல கம்மியான ரேட் போட்டு சும்மா ப்ரோட்டோடைப் செய்யலாம். ப்ரோட்டோடைப் செஞ்சுட்டு ப்ரோட்டோடைப் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மாஸ் ப்ரொடக்ஷன், அது ஒரு டிஃப்ரெண்ட் கேம். ஸோ where you are, you start from there. You need to start somewhere, right? So ஆரம்பத்தில் தெரிஞ்ச கூட்டாளி சொந்தக்காரு அந்த மாதிரி you use limited fund and do it, but actually there is where the fun is, right? You use we call it bootstrap. ஸ்டார்ட்அப்ஸ்ல சொல்லுவாங்கல்ல, பூட்ஸ்ட்ராப் பண்ணி திறக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு ஸ்டார்ட் அப் திறந்தியா. ஸோ that is the same thing for hardware. ஒரு வித்தியாசமான ஆங்கிளில் யோசிச்சு மேபி யூ வில் மேக் சம்திங் அமேசிங் வித் a limited fund sometime.
எஸ் எஸ் தட் இஸ் வெரி பாசிபிள் வித் ஐஓடி. அப்படி ஒரு விஷயம் உங்கள் ஒருத்தருக்கும் ஹேப்பன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த ஐஓடி கிட்ட டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ திங்க் யூ கேன் ஆல். நான் அதை தான் இங்கே வந்த உடனே நான் ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன், உங்களை சுற்றி இருக்கிற அந்த குட்டி குட்டி லொக்காலிட்டியில் நம்ம கொடுக்குற கிட்ட வச்சு ஏதோ ஒன்று பியூட்டிஃபுல்லாக செஞ்சு அதை ஷூட் பண்ணி ஹவ் யூ மேக் சம்படிஸ் லைஃப் பெட்டர் அப்படின்றத எங்களுக்கு கொடுங்க. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் ஹேஸ் asked like now a lot of nice questions. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல டைம் அப்படின்னு நான் நம்புகிறேன் for this session. So thank you Manoj for your presence. So Manoj, you can take a leave. நாங்கள் அப்படியே வேறு அதர் questions இருந்துச்சு அப்படின்னா we will finish it and we'll wrap this session. கண்டிப்பாக. So yes. Okay, bye bye guys. Bye. See you. Good night. Bye bro. ப்ரோ, இந்த இன்னொரு முக்கியமான கேள்வி, வைஃபை மூலமா யூஸ் பண்ண முடியுமா இல்ல அதை கேட்டுருக்காங்க. ஒருத்தர் வந்து விபிஎன் மூலமா அதை அக்சஸ் பண்ணலாம். எஸ் ப்ரோ இன்டர்ஃபேஸ், அதாவது இன்டர்நெட் நாங்கள் வந்துருச்சுன்னா இன்டர்நெட்ல என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தாலையும் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் தனித்தனியாக, தேர் நாட் செப்பரேட் திங்ஸ், தேர் ஜஸ்ட் ஒன் அப்படின்னு யோசிங்க. ஒன் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் தட் ஹாஸ் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படி. ஓகே. And I think Aravindan hands raised. Yes, Aravindan, please go ahead. அண்ணா ஐஓடி கிட் வந்து ஸ்ரீலங்காக்கு அனுப்புவீங்களா? தாராளமா. நாங்கள் இன்டர்நேஷ்னலாக ஷிப் பண்ணுறோம் ஐஓடி கிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து இப்போ உள்ள நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்க்கு மட்டும் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஷிப்பிங் சார்ஜஸ் வருதுங்கிறத நாங்கள் தனியாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். மற்றபடி இந்தியாவுக்குள்ளே வந்து இஸ் ஃப்ரீ ஷிப்பிங். ஓகே, தேங்க் யூ அரவிந்த். அடுத்த கேள்வி, இந்த பக்கம் குரூப்ல ஓனா இன்டர்நெட்டை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஜெயக்கண்ணா கேட்டேன். சி, இன்டர்நெட் அப்படின்றது என்னன்னா இஸ் எப்படி சொல்றது, is a network of all the devices that exist in the internet, exist in the world. எர்த்தில் இருக்கிற எல்லா டிவைசஸோட ஒரு, ஸோ இந்த மாதிரி இன்னொரு எர்த்தை கிரியேட் பண்ணி அங்கே நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அதனோட இன்டர்நெட்டாக இருக்கும். ஸோ இன்டர்நெட் அப்படின்றது எல்லாமே கனெக்ட் ஆனது. ஸோ நீங்கள் இன்னொன்று கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு எர்த்தை தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இன்டர்நெட் அப்படின்னு இஸ் அ கனெக்டிவிட்டி ஆஃப் ஆல் டிவைசஸ். ஸோ ஹவு கேன் யூ கிரியேட் அனதர் இன்டர்நெட்? அந்த அனதர் இன்டர்நெட்டை இந்த இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒன்றாயிருமே. ஸோ அதாவது இது எப்படின்னா, தண்ணி இந்த கிளாஸில் எடுத்துட்டீங்க, தண்ணி இந்த கிளாஸில் எடுத்துட்டீங்க, ரெண்டு தண்ணி ஒன்றா ஊற்றுனா தண்ணி ஒன்றாயிடும். எஸ், அந்த மாதிரி. தட்ஸ் தி பெர்ஃபெக்ட் மிக்சிங். நம்ம வந்து மிஷன் மார்ஸ்க்கு அடுத்து நம்ம. ஆமாம். அண்ட் இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்க அனுப்புற ராஸ்பெரி பைல 2 or more சென்சார்ஸ் யூஸ் பண்ண முடியுமா அட் தி சேம் டைம்? 10 சென்சார் எப்படி யூஸ் பண்றது நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி. 10 சென்சார், அது என்ன அத்தனை பின் இருக்கு, ஜிபிஐஓ பின் அத்தனை இருக்கு. ஸோ நான் அதை தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், ராஸ்பெரி பையில் இருக்கிற இந்த எல்லா கம்பியையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி தர போறேன். அப்படி யோசிச்சு பாருங்க, இத்தனை கம்பி இருக்காங்க, எல்லா கம்பிகளையும் எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி தர போறேன். ஸோ வி ஆர் கோயிங் டு கவர் ராஸ்பெரி இன் அண்ட் அவுட். அதால் என்ன பண்ண முடியுமோ அதில் இருக்கிற எல்லா கேப்பபிலிட்டிஸையும் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் ராஸ்பெரி பையை வச்சு ஒரு லைட் எரிய வச்ச கதை கிடையாது. தட் இஸ் நாட் வாட் வி ஆர் டூயிங். வி ஆர் கோயிங் டு அசஸ் ராஸ்பெரி பை இன்சைட் அவுட். ஸோ அது வெறும் டீசர் தான். நம்ம வந்து ட்ரெய்லர் போமோ மெயின் பிக்சர் நம்ம நிறைய எடுக்க போகிறோம். ஸோ அடுத்தது ஜாவித் வந்து ஹேண்ட்ஸ். எஸ் ஜாவித், ப்ளீஸ் கோ ஹெட். ப்ரோ இது ஐஓடி டிவைசஸ் ப்ரோ சம் எரர்ஸ் அப்படி இல்லாட்டி ஃபால்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சம்டைம் இருந்துச்சுன்னா வில் பி ரீப்ளேசிங் யூ டிவைஸ் ப்ரோ. அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் வாங்குற அந்த பார்ட்னர்ஸ்ட்டை வந்து வி ஹாவ் 15 day ஒரு ட்ரையல் டைம் வச்சுருக்கோம். அந்த டைமுக்குள்ளே இன்கேஸ் ஏதாவது டிஃபெக்டிவான ஐட்டம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து வில் ரீஷிப் இட். ஸோ இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கில் அந்த மாதிரி மோஸ்ட்லி நடக்காது. 99% அந்த மாதிரி எந்த டிவைஸும் ஃப்ளாடாக வராது. ஏன்னா நாங்கள் ஒன்றொன்றையும் இங்கே குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து அனுப்புகிறோம். ஸோ ஈவன் இன் கேஸ் அது மாதிரி நடந்துச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுறோம். ஓகே ப்ரோ. ஏன் கேட்டேன்னா, நான் இதுக்கு வந்து அது எக்ஸ்பெரிமெண்ட் காலேஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஆர்டர் பண்ணேன், அதில் அப்படியே ஃபால்ட்ஸ் இருந்துச்சு, அதனால தான் கேட்டேன். சாரி, தேங்க்யூ ப்ரோ. ஓகே. எந்த ப்ராஜெக்ட் சென்டரில் வாங்குனீங்கன்னு தெரியல. ஸோ ஸோ ரியல் குயிக், ஏன்னா நேரம் எல்லாரும் வீட்லேயும் வந்து சாப்பிட கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்குமே இப்படி வயிறு சாப்பிட கூப்பிடுது கடன்னு. ஸோ ஓகே, வில் wrap this up. All other questions groupல போடுங்க. Will start answering one by one. Let's take one last question. Aditya, please go ahead. Bro, இப்போ
40 பின்ஸும் யூஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு கஸ்டம் ராஸ்பெரி பை செஞ்சீங்களா உங்க பேர்ல, அது மாதிரி நம்மளோட கஸ்டம் ராஸ்பெரி பைல பின்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். லைக் 40 பின்ஸ் தான் இருக்கு, 50 பின் 60 யூ கேன் அங்கதான் தட் இஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம வந்து ஜிபிஐஓவை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தனியா எக்ஸ்டெண்டர்ஸ் இருக்கு. அதை எஸ்பிஐ இன்டர்ஃபேஸ் வழியா கனெக்ட் பண்ணா யூ கேன் ஹேவ் 50 ஜிபிஐஓ பின் வேணுமா 100 ஜிபிஐஓ பின்மா யூ கேன் ஹேவ் பின் வேணுமோ. எஸ்பிஐ பின்ன்றதையும் ஒரு 4-5 எஸ்பிஐ பின்ன வைக்கணும். எஸ்பிஐயை வச்சு யூ கேன் எக்ஸ்டெண்ட் ஜிபிஐஓ. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? எஸ்பிஐ இஸ் அன் இன்டர்ஃபேஸ், அது மாதிரி I2C இஸ் அன் இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி இன்டர்ஃபேஸஸை எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றதையும் பார்ப்போம். அப்புறம் ஐஓடி கிட் எப்போ ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அது எங்களுக்கே தெரியல எப்போ வரும் அப்படின்னு. எஸ், மில்லியன் டாலர் கொஸ்டின். இந்தியன் கஸ்டம்ஸ்ல தான் இருக்கு. யாராவது போய் டே சீக்கிரமா வேலையை செஞ்சு அதை வெளியே அனுப்பிச்சுடுங்கடான்னா அது வந்துடும். ஸோ இட் இஸ் ரீச்டு இந்தியா. கஸ்டம்ஸ் கிளியர் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு. ஓகே ஆதித்யா, நீங்க வாங்க, உங்களுக்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது எல்லாமே நாங்க சொல்லி தரோம் அதுல. ஃபைன். ஓகே சோ ப்ரோ வில் ராப் திஸ் அப். Thank you everyone. எல்லாரும் ரொம்ப ஸ்வீட்டா இவ்வளவு நேரம் அட்டெண்ட் பண்ணதுக்கு பெரிய விஷயம். அண்ட் உங்களுக்கு இது வந்து சும்மா ஒரு டேஸ்ட், இது இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கறது தான் இப்போ உங்களுக்கு சொன்னது. ஆனா மெயின் மேட்டர்ஸ் நாளையில இருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ கிளாஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டவுட் இருக்குதோ ஃபீல் ஃப்ரீ, குரூப்ல ஒரு மெசேஜை போடுங்க. ஏதோ ஒரு வகையில உங்களை ரீச் அவுட் பண்ணி அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாமே இமீடியட்டா எனக்கு தெரிஞ்சிருமா? ஏன்னா ஆர்வம் புரியுது. அந்த ஆர்வத்தை அப்படியே கன்சிஸ்டன்சியா மாத்துங்க. அப்பதான் நம்ம வந்து இந்த கோர்ஸோட லாங் டியூரேஷன்ல எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு சின்ன எண்ட் மெசேஜாக சொல்லிட்டு எல்லாரும் போய் நல்லா திருப்தியா சாப்பிடுங்க, ஆரோக்கியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நம்மள நம்ம பார்த்துப்போம். ஐஓடியை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோம். ஓகே, எஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் ஹோஸ்டிங் திஸ் ப்ரோ. ஸோ நம்ம பண்ணுறது ஆஸ் மனோஜ் செட், ஆஸ் பீப்புள் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் செட், ஐஓடி அப்படின்ற ஃபீல்ட் ரொம்ப ஒரு நிஷையான ஃபீல்ட். அதிகமாக ஆள் இல்லை. நம்ம வந்தால் நம்ம தான் ஃபோர் ரன்னர்ஸாக இருப்போம். ஸோ நம்ம ஃபோர் ரன்னர்ஸாக வருவோம். ஸோ இதே மோட்டிவேஷனோட லெட்ஸ் ஆல் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் கிளாஸ். கிட் சீக்கிரம் டெலிவர் ஆகிடும். ஸோ ஸ்டே எக்ஸைட்டட், ஸ்டே டியூன்ட். நீங்கள் ப்ரோக்ராமிங் வீடியோஸை கண்டிப்பாக பாருங்கள். சி ப்ரோக்ராமிங், பைத்தன் ப்ரோக்ராமிங்கை கிட் வர்றதுக்குள்ளே முடிச்சுட்டு ரெடியாக இருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் வித் எலக்ட்ரானிக்ஸ்.